இப்போ நம்ம காலத்தில் கடைசி காலத்துக்குரிய நம்ம காலத்துக்குரியது அடையாளம் என்ன, கடைசி காலங்கிறத நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வாசித்த வசனம் திருப்பி இன்னொரு தடவை வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும், இல்ல 5வது வசனம், கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி இஸ்ரவேல் புத்திரர் எப்பொழுது திரும்பி வருகிறார்களோ அது கடைசி நாட்கள். வசனம் தெளிவா சொல்றது. ஓசியா 3:5 இஸ்ரவேல் புத்திரர் கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் என்று இருக்கிறது. கிபி 70, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பரமேறி போனதுக்கு பிறகு கிபி 70 இஸ்ரவேல் புத்திரர் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்படி சிதறடிக்கப்பட்டவர்கள் அவர்கள் சுய தேசத்துக்கு வரவே இல்லை. எத்தனை வருஷம் வரவில்லை என்றால் ஏறக்குறைய 1850 வருஷம் வரவில்லை. அவர்கள் முதலாவது 400 வருஷம் எகிப்துக்கு அடிமையாய் போனார்கள். 70 வருஷம் பாபிலோனுக்கு அடிமையாய் போனார்கள். இதெல்லாம் நமக்கு இருக்கு வேதத்தில். அதே மாதிரி 1850 வருஷத்துக்கு மேல அவர்கள் அடிமைகளாக பல தேசங்களிலே இருந்தார்கள். அதில் குறிப்பாக 1918க்கு பிறகு அவர்கள் திரும்பி வருவதற்கு ஆண்டவர் வழிவகை செய்தார். 1948க்குள்ளே அவர்கள் தனி நாடாக பிரகடனப்படுத்தினார்கள். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் 100-120 வருஷமாக திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது 1918 பால்ஃபர் டிக்ளரேஷன்ல இருந்து 2024 வரைக்கும் அவர்கள் திரும்பி வந்து கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவதற்கான மிக முக்கியமான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கவனிங்கள், 1918 உருவானதான இந்த பால்ஃபர் டிக்ளரேஷன் வழியாக ஏற்படுத்தப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம், அதாவது பைபிளில் சொல்லப்பட்ட ஓசியா 3:5 துல்லியமாக நிறைவேற ஆரம்பித்தது. அதன்படி நம் கண்களுக்கு முன்பாக இந்த 2021-22 வரைக்கும் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லா இடங்களிலிருந்தும் அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது ஓசியா 3:5 நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி விட்டது. அதாவது சகரியா 12 இயேசுவினுடைய இஸ்ரவேல் தேசத்தினுடைய வருகையும், சகரியா 14 இஸ்ரவேல் இயேசுவினுடைய பகிரங்க வருகையும் இருக்கு. அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய சம்பவங்கள்லாம் வரிசையா இருக்கும். அதுல குறிப்பா ஓசியா 3:5 இப்ப நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இது இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வர்றது. அதுலயும் குறிப்பாக இந்த இப்ப நீங்க பாக்குற வீடியோ எதுக்காக நாங்க வச்சிருக்கிறோம்னா, உக்ரைன்ல இருந்து வராங்க இவங்க எல்லாரும். பின்னாடி அந்த பிளைட் பாருங்க, உக்ரைன்ல இருந்து இருக்கு. 2020 உக்ரைன், 21 உக்ரைன் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்துட்டார். இவங்க வந்ததுல இருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அதாவது அவங்க வந்த பிறகு இந்த பிரச்சனைகள் அங்கே ஆரம்பித்து விட்டது. ஆண்டவர் துல்லியமாக ஓசியா 3:5 இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவதற்கான எல்லா காரியங்களையும் துல்லியமாய் செய்து விட்டார். எதற்காக நாம் இந்த அடையாளத்தை பார்க்கிறோம், ஏன் இதுல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள், எருசலேம் தேவாலயம், இது இல்லாமல் கடைசி காலத்தின் அடையாளத்தை நாம் பார்க்கவே முடியாது. ஆண்டவர் இதன் அடிப்படையில் தான் வச்சிருக்கிறார். அது ஒரு அடையாளம். வானத்திலே அடையாளம் இருக்கிறது, மடவெனவென்று அகன்று போகும். பூமியிலே ஒரு அடையாளம் இருக்கிறது, பூமி எல்லாம் அதிர்ந்து போகும். அப்புறம் மலைகளிலே அடையாளம் இருக்கிறது, தீவுகளிலே அடையாளம் இருக்கிறது, சூரியனிலே அடையாளம் இருக்கிறது, சந்திரனிலே அடையாளம், எல்லாத்திலே கர்த்தர் அடையாளத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். சூரியன் கருத்த கம்பளியை போல கருக்கும், சந்திரன் ரத்தம் போல ஆகும், நட்சத்திரங்கள் பூமிக்கு மேல் வந்து விழும், வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல விலகி போகும். ஒவ்வொன்றத்திலையும் அடையாளம் வச்சிருக்கிறார். எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதை ஒன்றை பார்த்தாவது சபை வருகைக்கு ஆயத்தப்பட்டு விட வேண்டும். வானத்திலிருந்து பூமி வரைக்கும் நீங்க எதை வேணாலும் பாருங்க, எல்லாத்திலையும் அடையாளம் இருக்கும். மரங்களில் 1/3 பங்கு வெந்து இல்லாமல் போகும்னு இருக்கும். சமுத்திரத்தில் 1/3 பங்கு உயிரினங்கள்லாம் செத்து போகும்னு இருக்கும். ஆறுகள்ல இருக்கு, எல்லாத்திலையும் வச்சிருக்கிறார். கர்த்தர் அன்பான தேவன். எதை பார்த்தாவது என் ஜனம் என்னிடத்தில் வந்துவிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் பிசாசு இந்த காலத்தில் நீங்கள் எதையும் பார்க்காதபடிக்கு பூமியின் ராஜாக்களையும் மகிமைகளையும் பார்க்கும்படி இப்பொழுது சபையை திருப்பி கொண்டிருக்கிறார். உலகத்தின் மகிமைகளையும் அவர்களுடைய காரியங்களையும் பிசாசு காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்க சொல்றார். நீ பார், எல்லாத்திலையும் அடையாளம் இருக்கிறத பார். ஆனா இன்னைக்கு சபை எதையும் பார்க்க தயாராக இல்லை. சபை இன்னைக்கு உலகத்தை பார்க்க தயாராகி விட்டது, மகிமைகளை பார்க்க தயாராகி விட்டது. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார்,
ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறதை போல உங்களை அனுப்புகிறேன் என்று. அதே நேரத்தில் சபைக்கு பவுல் சொல்லிவிட்டு போனார், இதோ மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும் என்று சொல்லி. நாம் ஒரு காலத்தில் அப்போஸ்தலர்கள் ஓநாய்களுக்குள்ளே போன ஆடுகள். இப்பொழுது கடைசி காலம், ஓநாய்கள் சபைகளுக்குள்ளே வந்து ஆடுகளை பட்சிக்கிற காலம். இப்பொழுது சபை ஆயத்தப்பட்டால் ஒழிய, விழித்து கொண்டால் ஒழிய, இருக்கிற கள்ள உபதேசங்களுக்கு சபை பாதுகாத்துக் கொண்டால் ஒழிய வருகையிலே சபை போகாது. டினாமினேஷன் பேஸ் பண்ணியோ அல்லது நம்முடைய அனுபவத்தை பேஸ் பண்ணியோ இந்த டினாமினேஷன் இவ்வளவு அனுபவசாலி பரலோகத்துக்கு வருவார் என்ற வேதம் சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்துவோடு கூட 3.5 வருஷம் அப்போஸ்தலராய் இருந்தவன் கடைசி 3 நாட்களிலே திருடனாய் போனான். அவன் ஆக்கினை தீர்ப்பு அடைந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் யூதாசை குறித்து. ஆனால் வாழ்நாள் எல்லாம் திருடனாய் இருந்தவன் கடைசி சில மணி நேரங்களிலே சிலுவையிலே தொங்கினான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அவன் அவரோடு கூட பரதீசிக்குள்ளே பிரவேசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் எவ்வளவு காலம் எப்படி இருந்தோம் என்பது முக்கியம் அல்ல, இயேசு வரும்போது சபை எப்படி இருக்க போகிறது என்பதுதான் முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்துவை சந்திக்கிற இடத்தில் நாம் இருக்கிறோமா? இன்னைக்கு சபையை இந்த அடையாளங்களை பார்க்க விடாதபடிக்கு பிசாசு தடுத்து கொண்டிருக்கிறான். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறைய தரிசனங்கள் மாற்றப்பட்டு விட்டது. ஆத்தும ஆதாயம் தான் தரிசனம். கட்டடம் கட்டுவது தரிசனம் கிடையாது, அது தேவை. சபையில ஆத்துமாக்கள் நிறைய வந்துட்டா அவர்களை உட்கார வைப்பதற்கு இடம் வேண்டும், அது தேவை. ஒரு மைக் தேவை, ஒரு ஸ்பீக்கர் தேவை. எப்படி மைக் தரிசனம் ஆகும்? எப்படி ஸ்பீக்கர் தரிசனம் ஆகும்? ஆத்தும ஆதாயம் மட்டுமே தரிசனம். தரிசனத்தை விட்டு சபை இன்னைக்கு இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு சபை உலகத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டது. அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும், அமெரிக்காவை மாதிரி இருக்கணும், ஆப்பிரிக்காவை மாதிரி இருக்கணும், யார மாதிரியும் இருக்கக்கூடாது. சபை தேவனுடைய சாயலா இருக்க வேண்டியது மட்டும்தான் சபை. தேவ சாயலை தவிர வேற எந்த சாயலுக்கும் சபைக்கு இடம் இல்லை. இன்னைக்கு கடைசி காலத்தில் சபை உலக சாயலை தரித்துக் கொண்டிருக்கிறது. மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தேவ புத்திரர் பெண்களை கொண்டது போல கடைசி காலத்தில் நோவா காலத்தில் எப்படி நடந்தது அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது சபையானது உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரிக்கிற இடத்திலே நின்று கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடி கடைசி காலத்தின் அடையாளம் நம் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்து விட்டார்கள். யோசிச்சு பாருங்க, 1850 வருஷமா இல்லாத ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு தேசம், ஒரு தலைநகரம் நம் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாய் திரும்பி வந்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவனாக இருக்கிறார். அவருடைய வேதமே மெய்யான வேதமாக இருக்கிறது. இத்தனை துல்லியமாய் தீர்க்க தரிசனம் சொல்லி நிறைவேற்றுகிற தேவனும் வேதமும் உலகத்தில் வேற எங்கும் இல்லை. அது நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய வேதமும் மட்டுமே. நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் ஓசியா 3:5 நிறைவேறிவிட்டது. உங்களுக்கு யாராவது இது கடைசி காலம் இல்ல, உங்களை ஏமாத்துறாங்க அப்படிலாம் கிடையாது, சும்மா சொல்றாங்க அப்படின்னு யாராவது ஏதாவது சொன்னா நம்பாதிருங்கள். ஏன் தெரியுமா? உங்க கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்கு, உங்க கண்ணுக்கு முன்னாடி யூதர்கள்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒரு தனி தேசம் இருக்குன்னு சொன்னாலே அது கடைசி காலம் தான். ஏன்னா அவங்க கடைசி காலத்துல தான் வருவாங்கன்னு பைபிள் சொல்லுது. அவர்கள் வந்து விட்டார்கள். நாம் கடைசி காலத்தினுடைய சில மிக முக்கியமான வருஷங்களுக்குள்ள இருக்கிறோம். எந்த நேரமும் நம்முடைய ஆண்டவர் சபையை மீட்கும்படி வரப்போகிறார். அல்லேலூயா. நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். அவர் சொன்னது சொன்னபடி நடக்கும். இப்போ 4வது அதிகாரத்திலிருந்து, அதாவது ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் அங்கே இஸ்ரவேல் புத்திரர் வந்த பிறகு நம்முடைய காலகட்டம் வரைக்கும், அதாவது இந்த ஒரு 70 வருஷம் அவர்கள் என்னென்னலாம் செய்வார்கள், எப்படி அவர்கள் தேவனை விட்டு தூர போவார்கள் என்பது எல்லாவற்றையும் குறித்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் அது சொல்லிட்டார் ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன், வேதத்தில் வாசித்திருப்பீர்கள். என்னவென்று சொன்னால் நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே அதை நீங்கள் வாசிக்க முடியும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஒரு இடத்துல கொண்டு வந்து வைப்பார். கொஞ்ச நாட்கள் அவர்கள் ஒழுங்காக இருப்பார்கள். அதற்கு பிறகு தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடுவார்கள். அதற்கு பிறகு கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியோ யாரையோ எழுப்பி எச்சரிப்பார். அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள். வேறு யார் கையிலாவது பிடித்துக் கொடுப்பார். அமோனிய புத்திரர் கையிலே, பெலிசிய ராஜாக்கள் கையிலே, மீதியனர்கள் கையிலே பிடிச்சு கொடுப்பார். ஒரு 10-20 வருஷம் அவர்கள் பாடு அனுபவிப்பார்கள். அதற்கு பிறகு தேவனை நோக்கி கூக்குரலிடுவார்கள். அதற்கு பிறகு கர்த்தர் ஒரு ரட்சகனை எழுப்புவார். எப்தா,
பாராக், அப்புறம் சிம்சோன், கிதியோன் ஆட்களை எழுப்புவார். திருப்பி கொஞ்ச நாள் ஒழுங்கா இருப்பாங்க, திருப்பி தேவனை விட்டு தூர போவாங்க. இது தொடர்ச்சியா நடக்கும். நியாயாதிபதிகள்ல சொல்லிக்கிட்டே வருவார். அதே சுபாவம் தான் இன்னைக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கு இருக்கு. வந்து 70 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கும் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் தேசத்திலே காணப்படுகிறது. நிறைய பேர் கேட்கிறாங்க, ஏன் இஸ்ரவேல்ல மட்டும் நீங்க சொல்றீங்க, எல்லா தேசத்திலும் இருக்கிறது அல்லவா அப்படிம்பாங்க. எல்லா தேசத்திலும் இருக்கலாம், இஸ்ரவேலிலே இருக்கக்கூடாது. ஏனால் அது தேவனுடைய தேசம், தேவன் வாக்கு தத்தம் பண்ணின பூமி. அது உள்ளே கர்த்தர் அதை அனுமதிக்க ஒரு நாளும் உத்தரவு கொடுக்கவில்லை. இது இஸ்ரவேல் புத்திரருக்கு மட்டும் பொருந்தாது, சபைக்கும் பொருந்தும். சபையும் இதே நிலைமையில் தான் இருக்கிறது. சபையோட நிலைமை என்ன? ஒரு கம்யூனியன் கொடுத்து விட்டு அடுத்த மாசம் திருவிருந்து கொடுப்பதுக்குள்ள சபை தேவனை விட்டு தூரம் போகிறதா இல்லையா? திருவிருந்தை கொடுத்து அன்னைக்கு தான் ஒப்புரவாகி தேவனோட ஒப்புரவாகி திருவிருந்து எடுக்கிறோம். அடுத்த திருவிருந்துக்குள்ள நேரடியாக உங்களால் திருவிருந்தை எடுக்க முடியுமா? முடியாது. பல சபைகளில் நாம் என்ன வச்சிருக்கிறோம்னா, காத்திருப்பு கூட்டம் வச்சிருக்கிறோம், சுத்திகரிக்கிற கூட்டம் வச்சிருக்கிறோம். ஏன் சுத்திகரிக்கிற கூட்டம் வச்சிருக்கிறோம்? இந்த ஒரு மாசத்துக்குள்ள கண்டிப்பாக நாம் தேவனை விட்டு தூரம் போயிருப்போம் என்று அர்த்தம். சுத்திகரிப்புன்னு ஒண்ணு ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, நாம சுத்திகரிப்பை விட்டு வெளியே போனோம்னு அர்த்தம். அதனாலதான் பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்கன்னா, கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னாடி முந்தின நாள் என்ன வச்சாங்க? சுத்திகரிப்பு கூட்டம் வச்சாங்க. அதோட அர்த்தம் என்ன? ஒரு மாசம் கூட சபை பரிசுத்தத்திலே நிற்க முடியவில்லை, ஒரு மாசம் கூட சபை விசுவாசத்திலே நிற்க முடியவில்லை, ஒரு மாசம் கூட சபை கர்த்தர் விரும்புகிற இடத்துல நிக்க முடியல. உடனே கொஞ்சம் தூரம் யாரால கம்யூனியனை கொடுத்த உடனே வாங்கி வாயில போட முடியும்? சோத்திர ஆண்டவரேன்னு இன்னைக்கு முடியாது. நிறைய பேர் கையில வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றது நிறைய ஊழியக்காரங்கள்ல இருந்து சொல்றேன். கையில வச்சுக்கிட்டு ஒப்புரவாக்குறாங்க, வச்சுக்கிட்டு ஆண்டவரே போன மாசத்துக்கு இந்த மாசம் எவ்வளவு தூரம் போயிட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். ஏன் முடியலன்னா, நம்ம இஸ்ரவேல் புத்திரர் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, நம்மளும் அப்படித்தான் இருக்கிறோம். தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எத்தனை! ஒரே மாசத்துக்குள்ள தேவனை விட்டு எவ்வளவு தூரம் போறோம். திருப்பி கொண்டு வந்து சிம்சோன் கிட்ட இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவி அவன் மேல் வருகிறதை, அதாவது தேவ ஆவியானவர் வருகிறதை அவனுக்கு உணர முடியும். அவன் சொல்லுவான், நான் இப்பொழுது எழுந்து பெலிஸ்தரை போய் அதம் பண்ணுவேன்பா. ஆனால் ஆவியானவர் அவனை விட்டு போனது அவனுக்கு தெரியாது. திருப்பி 2வது தடவை அதே மாதிரி ஆவியானவர் இறங்குவார். இறங்குகிறது தெரியுதில்ல. ஏன் 2வது தடவை இறங்கினார்னா, இறங்கின ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டார்னு அர்த்தம். திருப்பி இறங்கினார், திருப்பி 3வது முறை இறங்குகிறார். எதுக்கு சொல்றேன்? நம்ம கிட்ட இருக்கிற ஆவியானவர் இறங்கும் போது நமக்கு தெரிகிறது எப்ப நம்மளை விட்டு போறாரு. பல நேரத்தில் ஆவியானவர் நமக்குள்ள இல்ல இருக்கக்கூடாதபடிக்கு, வாசம் பண்ண கூடாதபடிக்கு, கொள்ளையரை விட கூடார விட மோசமா இருக்கு நம்முடைய இருதயம். ஆண்டவர் பார்க்கிறார் உள்ள. வெளியே ஆண்டவர் நம்ம எப்படி இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை, உள்ள எப்படி இருக்கிறோங்கிறது முக்கியம். உள்ள பிரதிஷ்டை இருந்தால் வெளியே பிரதிஷ்டை இருக்கும். வெறும் வெளியே பிரதிஷ்டை இருந்து உள்ள தேவனை ஏமாத்தினா கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு உள்ளுக்குள்ள கர்த்தருக்கு பிரியமான இருதயமா இல்ல. அவர் உள்ளதா வாசம் பண்ற தேவன், நம்ம தோல் மேல வெளியே உட்கார்ந்து இருக்கிற தேவன் இல்ல. அவர் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். அவர் இயேசு சொல்றார், நானும் பிதாவும் வந்து வாசம் பண்ணுவோம். ஆனா இருக்கிறாரா? நம் இருதயம் தேவனுக்கு முன்பாக அப்படி இருக்கிறதா? இஸ்ரவேல் புத்திரரை பார்க்கிறோம், அதே நிலைமையில் தான் இன்னைக்கு சபையும் இருக்கிறது. பல சபைகள் கர்த்தர் வாசம் பண்ண முடியாதபடிக்கு, எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, இதோ என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிறார்கள், இதிலும் மேலான அருவருப்புகளை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு தேவன் போயிட்டாராம். இன்னைக்கு நிறைய பேர் தான் நாம தான் தேவனுடைய ஆலயம். நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரா? நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, சண்டே சர்ச்சுக்கு வந்துட்டு தசமபாகம் காணிக்கை கொடுத்துட்டா ஏதோ நாம பெரிய சாதனை செஞ்ச மாதிரி நினைச்சுக்கிறோம். சர்ச்சுக்கு போயிட்டு வரதே பெரிய விஷயமா நினைக்கிறோம். ஆனால் உலகத்தை வெறுத்து சிலுவையை சுமக்கிறதுங்கிற கான்செப்ட்லாம் இப்ப சுத்தமா இல்லை. அதை பத்தி பேசவும் கூடாது. பேசினாலே நம்ம என்னமோ வேற்று கிரகத்துல இருந்து வேற ஒரு உபதேசத்தை கொண்டு வந்த மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு அதான் இருக்கிறது. சோ நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்முடைய சபைக்குள்ளே, சபைனா நான் சொல்றது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் காணப்பட வேண்டும். அப்படி இஸ்ரவேல் தேசம் அப்படி போனதுனால
ஒரு காரியம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க அந்த ஓசியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் பாகால் பேரீத்தின் கோவிலிருந்து இல்ல 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருக்கு அங்கீகரிப்பாரும் இல்லை. அவருடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாதிருக்கிறவர்களின் அப்பத்தை போல இருக்கும். அதை புசிக்கிற அவருடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும். அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. நல்லா கவனிங்கள். இதெல்லாம் தீர்க்க தரிசனமாய் கொடுக்கப்பட்ட வசனம். ஏதோ ஆசாரிப்பு கூடாரத்தில் நடக்கிறது நினைச்சுக்காதீங்க. இது ஓசியாவின் புஸ்தகம் எல்லாம் பின்னாட்களில் நடக்க போற தீர்க்க தரிசனமாக எழுதினது. அதுல ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றார் கவனிங்க. அவர்கள் திராட்சரச பணியை பானபலியை வார்ப்பதும் இல்லை, அவருக்கு அங்கீகரிப்பாய் இருப்பதும் இல்லை. கடைசியா சொல்றாரு, அவருடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதே மாதிரி ஒரு தடவை நடந்துச்சு ஆரம்பத்தில் ஆசாரிப்பு கூடார நாட்கள்ல. ஆனா நம்ம காலத்துல யோசிச்சு பாருங்க, திராட்சை ரசமோ அப்பமோ ஆலயத்துக்குள் வராத காலம் இது. இங்க வசனம் தெளிவா சொல்லுது, அவர்கள் கர்த்தருக்கு திராட்சை ரசத்தின் பான பலியை வார்ப்பது இல்லை, அவருடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. திராட்சை ரசமோ அப்பமோ கர்த்தருடைய ஆலயத்துக்குள் வராத காலம் எது? அதைத்தான் நீங்கள் கொஞ்சம் வசனத்தோடு கூட ஆராய்ந்து பார்க்கணும். 9:4 சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள திராட்சை ரசமோ அப்பமோ வராதாமா, தடை செய்யப்பட்டிருக்கும் இருக்கு. இது எப்ப நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சமீபத்தில் 2020 முழு லாக்டவுன் நடந்தது. உலகம் முழுக்க லாக்டவுன், வேர்ல்டு வைட். இந்த லாக்டவுன்ல எல்லாம் மூடப்பட்டது, சபையும் மூடப்பட்டது. குறிப்பாக சபைக்குள்ளே திராட்சை ரசமும் அப்பமும் கொண்டு வரப்படவில்லை, நிறுத்தப்பட்டது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உலகத்தார் சொல்ற அதே காரணத்தை சபையும் சொல்லுச்சுன்னா சபைக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ உலகத்தான்ல ஒரு ஹோட்டல்ல சமைக்கல, லாக்டவுன் அப்ப போய் கேட்கிறோம், ஹோட்டல்ல சாப்பாடு இருக்கா? அவர் இல்லைங்கிறார். ஏன்பா? கொரோனா வந்துருச்சு, அரசாங்கம் மூட சொல்லிருச்சு, அதனால நாங்க செய்யல. இது அவங்களுடைய காரணம். நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, அவங்க சொல்றாங்க வேலை இல்லை, ஆபீஸ் மூடியாச்சு. என்ன காரணம்? கொரோனா வந்துச்சு, அரசாங்கம் சொல்லுச்சு. சரி, சபையில திராட்சை ரசமும் அப்பமும் இல்லை. என்ன காரணம்? கொரோனா வந்துச்சு, அரசாங்கம் மூட சொல்லுச்சு, அதனால சர்ச்சில் அப்பமும் ரசமும் இல்லை. அப்படின்னா உங்களுக்கும் அந்த ஹோட்டலுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த ஹோட்டல்ல சாப்பாடு கொடுக்காததுக்கும் இங்க கொடுக்காததுக்கு என்ன வித்தியாசம்? சபை என்பது எப்பவுமே எல்லா வாதைகளிலும் தனித்து நிற்கும். எகிப்து முழுக்க வாதை வந்தாலும் அது கோசேன் நாட்டில் மட்டும் வராது, இஸ்ரவேல் இருக்கிற கோசேன் நாட்டில் வராது. அப்படி வராமல் இருந்தால்தான் அவங்க தேவஜனம். எகிப்து முழுக்க தலைப்பிள்ளை சங்காரமானாலும் அது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் மட்டும் வராது. அப்படி வராம இருந்தாதான் அவங்க தேவஜனம். இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தாலும் அது எலியா இருக்கிற வீட்டுக்குள் மட்டும் வராது. அப்படி வராமல் இருந்தால்தான் அவன் தேவ மனிதன். எல்லாருக்கும் வர்றது எனக்கும் வருதுன்னா நான் அவர்களிலிருந்து வித்தியாசப்படுகிறேன். எப்படி தேவன் என்னை அவர்கள் மத்தியிலிருந்து பாதுகாத்தார் என்று சொல்ல முடியும்? இன்னைக்கு நடந்தது அதுதான். எல்லாரும் சொல்ற மாதிரி தான் சபை சொல்லுது. கொரோனா வந்துச்சு, நாங்க மூடிட்டோம், அப்பம் கிடையாது, திராட்சை ரசம் கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, சபையை மூடுகிற அதிகாரம் கொரோனாவுக்கு கிடையவே கிடையாது. எதை வேணாலும் கொரோனா மூடும், சபையை மூடாது. ஏன்? வசனம் சொல்லுது, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாதுன்னு இருக்கு. அது மட்டும் இல்ல, சபையை பார்த்து கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் சொல்லுகிறதா. அப்படின்னா சபைக்கு ஒண்ணு நடக்குதுன்னா அது தேவனுக்கு தெரியாம நடக்காது, தேவ அனுமதி இல்லாம நடக்காது. யோசிச்சு பாருங்க, உலகளாவிய சபை, அமெரிக்கால இருக்கிற சபைக்கும் சரி, நமக்கு இங்க இருக்கிற சபைக்கும் சரி, அத்தனை சபையும் ஒருமித்து மூடப்பட்டது. இது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, கர்த்தருக்கு தெரியாம இருக்குமா? கர்த்தர் அனுமதி இல்லாம நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பத்தையும் ரசத்தையும் கர்த்தர் தான் ஆலயத்துக்குள் வராதபடிக்கு தடுத்து நிறுத்தினார். இதை சொன்ன உடனே ஒரு பரிசுத்தவான் கோச்சிக்கிட்டார், பேஸ்புக்ல போட்டார். அது எப்படி கர்த்தர் இப்படி செய்வார்? நிச்சயம் செய்வார். இது உடன்படிக்கை.
அப்பமும் ரசம் என்பது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு தேவனுக்கு அதிகாரம் உண்டு. ஏன்? சபை கொள்ளையர் கூடாரமாய் மாறிடுச்சு. உலகளாவிய சபை நான் சொல்றேன். வெளிநாட்டுகளுக்கு போனா சபையில ஓரின சேர்க்கை கல்யாணம், அங்க போனா ஆணுக்கு ஆணுக்கு கல்யாணம், பெண்ணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம், நிர்வாண கல்யாணம் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்ல, சபை ரெஃப்ரெஷர் அப்படியே நல்ல ரெஸ்டாரண்ட் மாதிரி மாறிடுச்சு. அப்படியே போய் ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தா ஒவ்வொரு விதத்துல பிரச்சனை. இங்க வந்து பாருங்க, இந்தியாவில் சபைக்குள்ள இல்லாத அரசியல் கிடையாது. அரசியல்வாதியே வெக்கப்படுற அளவுக்கு அரசியல் சபைக்குள்ள இருக்கு. சபைக்குள்ள எலெக்ஷனை வச்சுக்கிட்டு அடித்தடி இங்க நடக்குது. சினிமாக்காரனை விட மோசமா ஊழியக்காரன் மாறி போயிட்டான். சபைக்குள்ள உபதேசம் மாறி போச்சு. லிட்டரலா ஓனா எந்திரிச்சு பேசுது சபையில. அதுதான் நடந்துச்சு சபையில கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும். சபைக்குள்ள எல்லா பெருமை, பண பெருமை, படிப்பு பெருமை, ஜாதி பெருமை எல்லாம் இருந்துச்சு. எப்படி கர்த்தர் சபையை அனுமதிப்பார்? சும்மா சடங்காச்சாரமா கம்யூனியன். ஒரு ஊழியர் என்னை பார்த்து கேட்டார், பிரதர் நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன், ஆனால் என் சபையில் அப்படி இல்லை. நான் கூடுமான வரைக்கும் கர்த்தருக்கு பயந்து தான் சர்ச்சை நடத்துறேன். என் சபையிலையும் முடிச்சேன். ஏன்? ஆவியானவர் எனக்கு சொன்ன பதில், எருசலேமை பிடித்து கொடுக்கும் பொழுது சில பரிசுத்தவான்கள் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, மொர்தெக்காய் எல்லாரையும் கொடுக்க வேண்டியதான் இருக்கு. கூட மொத்தமா கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் ஒண்ணு மட்டும் நிச்சயம், மொத்த அடிமைகளிலையும் தானியேலையும் மொர்தெக்காயும் கர்த்தர் தனித்து காட்டுவார். அந்த சபைகள் தனியாய் தான் நிற்கும். கொரோனாவுக்கு நடுவிலே கர்த்தருக்கு உண்மையாய் இருந்த சபைகள், ஊழியர்கள் தேவனால் போஷிக்கப்பட்டார்கள். சபை பாதுகாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சில சபைகளில் கம்யூனியனும் எடுக்கப்பட்டது. கர்த்தர் பாரபட்சம் இல்லாத தேவன். அவருக்கு தெரியும், பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. கொரோனாவுக்கு முன்னாடி எவன் ஒழுங்கா ஊழியம் பண்ணா, கொரோனாவுக்கு முன்னாடி எவன் அக்கிரமம் பண்ணா, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம பிரைஸ்தலான்னு சொல்றதுனால ஜனங்களை ஏமாத்திடலாம், கர்த்தரை ஏமாத்த முடியாது. நீங்கள் யார் என்பது கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். திராட்சை ரசமும் அப்பமும் வராதுன்ட்டார் ஆண்டவர். வரல, நிறுத்திட்டாரு. மார்ச் மாசம் 22ஆம் தேதி நடந்துச்சு. அப்போ ஒரு பரிசுத்தவான் வீடியோ பட்டார், இப்படியே டைரக்டா பட்டார். சிலர் சொல்றாங்க கம்யூனியனை கர்த்தர் நிறுத்திட்டாருன்னு. ஏப்ரல் 1ஆம் தேதி சபை திறந்துரும், கம்யூனியன் நாம எல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு அவர் வீடியோ பட்டார். அன்னைக்கு காலையில ஜெபிச்சுட்டு இருக்கும் போது ஆவியானவர் சொன்னது, 6 மாசம் திறக்காதுன்னு போய் சொல்லுன்னு சொன்னார். அடுத்த நாள் வீடியோ போட்டோம், 6 மாசம் திறக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரியாக செப்டம்பர் மாசம் தான் சபை திறந்தது. 6 மாதம் கழித்து தான் கர்த்தர் கம்யூனியனை கொண்டு வந்தார். எதுக்காக உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? கர்த்தர் கண்டும் காணாதவரை போல இருக்கிற தேவன் அல்ல. இப்பொழுது நியாய தீர்ப்பு காலம் நெருங்கி கொண்டிருக்கு. சபையை சரி பண்ண வேண்டியது கர்த்தருடைய வேலை. அதைத்தான் இப்பொழுது சரி பண்ணுகிறார். இப்படி ஒரு சம்பவம் நடக்குதா, ஏன் நடக்குதுன்னு கேட்கணும். ஆண்டவரே ஏன் இப்படி உலகம் முழுக்க நடக்குது? நீங்களும் கொரோனா தான் நினைச்சிட்டீங்கன்னா உலகத்தாரை போல நீங்களும் ஏமாந்து போவீர்கள். கர்த்தர்கிட்ட தான் காரணம் இருக்கு. கொள்ளை நோய் ஏன் வந்துச்சு, பஞ்சம் ஏன் வந்துச்சுன்னு தாவீது போய் கேட்கிறார். அப்பதான் அவருக்கு தெரியுது, சவுல் காலத்துல வந்த பிரச்சனைக்கு கர்த்தர் தேசத்தை பஞ்சத்துல அனுப்பினார். அவரும் எல்லாரும் மாதிரி பஞ்சம் நினைச்சிருந்தாருன்னா தேவ திட்டம் தெரியாம போயிருக்கும். அதுக்குதான் சொல்றேன், வரக்கூடியதான அடையாளங்கள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் வரும்போது உலகம் அதை பஞ்சம்னு சொல்லும். ஏன் வந்துச்சுன்னு தேவ பிள்ளைகள் போய் கேட்கணும். எங்களுக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேட்கணும். அப்பதான் கர்த்தர் அவர்களுக்கு அதை வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சபை இப்போ உலகத்துக்கோட சேர்ந்துக்குச்சு. ஆமாமா கொரோனா தான், என்னங்க பண்ண முடியும்? நான் சொல்றேன், கொரோனாவாக இருக்கட்டும், இப்ப அதை விட பெருசு ஒன்று வருதுங்கிறாங்க, அதுவாக இருக்கட்டும், எது வேணாலும் நடக்கட்டும். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அதை உன்னை அணுகாதபடி பாதுகாக்கிற தேவன் ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ விசுவாசித்தாதான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். நீங்களும் அவங்களோட ஆமாட்டீங்கன்னா நீங்களும் அவங்களோட சேர்ந்துக்க வேண்டியதுதான். 9:4 ஓசியாவின் புஸ்தகம், கர்த்தர் சொன்னபடி அப்பமும் ரசமும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது சபையில. இப்போ சொல்றேன், பல நாடுகளிலே இந்த கம்யூனியன், அதாவது சபை மீண்டும் திறப்பது சில வருஷங்கள் கழிச்சு தான் நடந்துச்சு. உலகத்திலேயே
சபை சீக்கிரமாக திறந்தது தமிழ்நாட்டில் மட்டும்தான். கர்த்தர் இங்க இருக்கிற சபையை தான் திறக்க பண்ணினார். பல தேசங்கள்ல 2021, சில தேசங்களில் 2022, சில தேசங்களில் 2023 அப்பதான் சபைகள் திறப்பதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்தது. ஆனால் இந்தியாவிலேயே எல்லா மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் மட்டும் சபை திறப்பதற்கு சீக்கிரமாக அனுமதி கொடுக்கப்பட்டது. அதற்கு காரணம் கர்த்தருடைய நிழல் இன்னும் தமிழ்நாட்டு மேல இருக்கிறது. கர்த்தர் இதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். எப்படி இவ்வளவுக்கு நடுவில் தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி திறக்கும் அப்படின்னா, இங்க இருக்கிற நம்முடைய நீதி பரிசுத்தத்தை தாண்டி கர்த்தருடைய கிருபை நம்மை ஒரு நிழல் பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறது. அதைத்தான் திருப்பியும் சொல்றேன். 2023 தான் பல நாட்டிலே திறந்தாங்க. அந்த நாட்டுக்கு போகும்போது 2023 ஊழியத்தை கூப்பிட்டாங்க. அப்ப சொன்னாங்க, எங்க நாட்டில் இன்னைக்கு இப்பதான் சபை திறக்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, நீங்க வர முடியுமான்னு கேட்டாங்க. அப்பதான் எனக்கு தெரியுது, அந்த தேசத்துலலாம் 2023 தான் சர்ச்சே திறக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு எனக்கும் 2020 செப்டம்பர்லேயே திறப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. இது கர்த்தர் கொடுத்திருக்கிறதான கிருபை. திருப்பி இப்ப சபை அதை விட மோசமா போயிட்டு இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். சபை இன்னும் அதை விட மோசமா போகுது. முன்னிலைமையை பார்க்கல, பின்னிலைமை இன்னும் மோசமா இருக்கு. இப்ப அடுத்து ஆண்டவர் சபையை கை வைக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சபையில முதலாவது எச்சரிப்பு கொடுத்தார். சபையை மூடி, ஏன் மூடுச்சுன்னு நீங்க உணர்றதுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்தார். இந்த முறை சபை மூடப்படாது, சபை சிதறடிக்கப்படும். நாம ஒழுக்கமா இல்லாட்டி, சபைக்குள்ள பரிசுத்தம் இல்லாட்டி, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, பணம் வளர்ந்துருச்சு, டெவலப்மெண்ட் ஆயிருச்சு, சேட்டிலைட் வந்துருச்சு, ஸ்மார்ட் போன் வந்துருச்சு, சர்ச்சை நல்ல ஆன்லைன்லயே நடத்திடலான்னு கனவு கூட காணாதிய. அடுத்து வரக்கூடிய யுத்தங்களிலே சேட்டிலைட்டே வேலை செய்யாத பிரச்சனை வரும். அப்பொழுது உங்களுடைய நெட்வொர்க் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு வேலையே செய்யாது. நீங்கள் எந்த சர்ச்சை ஆன்லைன்ல நடத்துவீங்க? இப்போ சொல்றேன், இப்போவே சபையை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வது நல்லது. சபையிலே ஒழுங்கான உபதேசம் கொடுப்பது நல்லது. தேவ பிள்ளைகளுக்கும் சொல்றேன், வருகிற காலங்கள் இதைவிட கொடியதா இருக்கும், இதைவிட மோசமா இருக்கும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்னும் ஆகும். நியாய தீர்ப்புக்கு நேராக பூமி போகும். ஆனால் அவைகளுக்கு நடுவிலே ஆண்டவர் தான் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிற தேவனாக இருப்பார். அவரை தவிர வேற ஒருவரும் பாதுகாக்க முடியாது. பல நாட்டு அரசாங்கங்கள் கையை விரிக்க தொடங்கிவிட்டது. உலகத்திலே மிகப்பெரிய சிட்டி, நாங்க அப்படி நாங்க இப்படி டெக்னாலஜிலன்னு சொன்னாங்க. துபாய் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க ஒரு வாரமா. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ சொல்றேன், தேவனுக்கு முன்பாக உயர்வான மனுஷனும் இல்லை, டெக்னாலஜியும் இல்லை, அரசாங்கமும் இல்லை. அவரே ராஜரீகம் பண்ணுகிறவர். அவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிற தேவன். இன்னைக்கு சில ஊழியக்காரங்களே கட்சிக்காரங்களோட சேர்ந்துக்கிட்டு என்னமோ அந்த ஆட்சி தான் நிரந்தரமா இருக்கும், இந்த ஆட்சி தான் நிரந்தரமா இருக்கும்னு போறீங்க. உங்களுக்கு சொல்றேன், பாலாகுக்கு பின்னாடி போன எந்த பிழையாமும் உயிரோட இருந்ததாக சரித்திரமே கிடையாது. தேவனுக்கு பின்னாடி போகிற ஒருத்தன் மட்டும்தான் கடைசி வரைக்கும் நிலையாக நிற்பான். சத்தியத்துக்கு பின்னாடி போங்க. பாலாகுக்கு பின்னாடி போனிய ஒரு நாள் நீங்கள் இல்லாமல் போவீர்கள். இன்னைக்கு சபைகளே சோரம் போகிற காலம். எச்சரிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். இனி வருகிற காலம் கொடிதாய் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடி மனம் இறங்கினார். 9ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஓசியாவின் புஸ்தகம். மீண்டும் அப்பமும் ரசமும் சபைக்குள்ளே வந்தது. கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாய் ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற ஆரம்பித்தது. 9ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள சம்பவங்கள் எல்லாம் இப்பொழுது நடைபெற போகிறது. ஆயத்தமா இருக்குது. இப்ப அதை பத்தி நாம கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு பார்க்க போகிறோம். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஓசியா 12:1 வாசிங்க. இந்த 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் இருக்கு பாத்தீங்களா? இந்த 12:1 இது இந்த குறிப்பிட்ட கொரோனா காலத்தில் மட்டும் 2020 23 மட்டும் இந்த 12:1 உள்ள 3-4 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது. நாங்கள் அப்பொழுதே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது என்று சொல்லி வீடியோக்களாக வெளியிட்டோம். 12:1 அதுல முதலாவது இருக்கிறது, எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான் அப்படின்னு இருக்கிறது. எப்ராயிம் காற்றை மேய்ந்து
கொண்டல் காற்றை பின்தொடர்கிறார். அது என்ன? காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்தல். முதல்ல காற்றை மேய முடியுமா? ரெண்டாவது காற்றை பின்தொடர முடியுமா? தீர்க்க தரிசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இன்னிலிருந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி முதலாவது காற்றை மேய்தல் என்றால் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம் தான். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் புல்லு சாப்பிட போறேன்னு அர்த்தம் இல்ல. எனக்கான ஆகாரமும் எனக்கான தேவையும் என்னுடைய காரியங்களையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார். அதற்கு ஓமையாக புல்லை மேய்தல் அப்படின்னு இருக்கு. அது வசனத்துக்கும் ஓமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா வசனம் பசும் புல்லின் மேல் இறங்குகிற பனித்துளிக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை நம்ம ஆவிக்குரிய விதத்திலையும் கன்வெர்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில் அந்த மேய்தல் என்பது எதை குறிக்கிறது? சர்வைவல், தேவை. என்னுடைய தேவைகளை கர்த்தர் நடத்துகிறார், அவர் எனக்கு கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம். எப்படி காத்துல ஒரு மனுஷன் மேய முடியும்? காத்துல சர்வை பண்ண முடியுமா? காற்றிலிருந்து மனுஷன் தன்னுடைய தேவைகளை சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனம் ஒரு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சா நமக்கு புரிஞ்சிருக்காது. ஆனா இப்போ நம்முடைய முழு காரியங்களும் காற்றை அடிப்படையாய் கொண்டது. நல்லா கவனிங்கள். நம்முடைய முழு காரியமும் காற்றை அடிப்படையாய் கொண்டது. அதுதான் இப்ப இருக்கக்கூடிய மீடியா, டெக்னாலஜி, உங்க செல்போன், இன்டர்நெட், வாட் எவர் இட் இஸ், நீங்க என்னென்னலாம் சொல்றீங்களோ அத்தனையும் இன்னைக்கு காற்றை அடிப்படையாய் கொண்டது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ உங்க செல்போன்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. கையில ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளவுதான், இப்படி இருக்குது, கையில இருக்குது. இதுக்கும் நீங்க யாருக்கு அனுப்புறீங்களோ, அவர் வெளிநாட்டில் கூட இருப்பார், அமெரிக்கால இருப்பார், ஆப்பிரிக்கால இருப்பார், அவர் கையிலயும் ஒரு செல்போன் இருக்கு. இந்த போனுக்கும் அந்த போனுக்கும் எந்த விதமான ஒயர் கனெக்ஷனோ வெளியரங்கமான தொடர்போ கிடையாது. எப்படி நீங்க அனுப்புற மெசேஜ் அடுத்த செகண்ட், மிஞ்சி போச்சுன்னா 2வது செகண்ட் அவருக்கு போய் ரீச் ஆயிடுது. அவர் பேசிக்கிட்டே சொல்றாரு, எங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்கன்றாரு, நீங்க அனுப்புறீங்க, பார்த்துக்கிட்டே சொல்றாரு, ஆமாங்க வந்துருச்சுன்னு சொல்றாரு. எப்படி இது நடக்குது? வித்தின் ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ்க்குள்ள இது எப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டா, நீங்கள் அனுப்புகிற அத்தனை செய்தியும் காற்றில் தான் போகிறது. எல்லாமே எப்படி போகுது? காற்றில் போகிறது. அதாவது த்ரூ சேட்டிலைட். இங்கதான் சேட்டிலைட் 300 கிலோமீட்டர்ல இருந்து 39,000 அடி வரைக்கும் மேல வச்சிருக்காங்க. சேட்டலைட் வச்சிருக்காங்க. எல்லா நிலையிலையும் சேட்டலைட் இருக்கு. இப்போ ஒவ்வொரு சேட்டலைட்டை ஒவ்வொருக்கு யூஸ் பண்றாங்க. இப்போ நீங்க யூஸ் பண்ற வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், நீங்க பேசுற போன், நீங்க பேசுறீங்க இல்லையா, அதுவே எப்படிதான் போகுது? காத்துல தான் போகுது. ஏன்னா கையில இருக்கிற செல்போன் அவருக்கு நீங்க பேசும் போதே கேட்குது பாருங்க. அந்த அளவுக்கு மிக வேகமாக காத்துல இது போகுது. சோ இன்னைக்கு காற்றை மேய்கிற காலம். அதுலயும் குறிப்பாக காற்றை நம்பித்தான் இன்னைக்கு பிசினஸே இருக்கு. உலகத்தினுடைய மிக முக்கியமான பிசினஸ் எல்லாம் காற்றை அடிப்படையாய் கொண்டது. அதாவது நான் சொல்றது, உங்க டிவி, உங்க கையில் இருக்கிற செல்போன், நீங்க யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி, இன்டர்நெட், வைஃபை, வாட் எவர் இட் இஸ், எதெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களோ எல்லாமே காற்றை அடிப்படையாய் கொண்டது. ஆனால் காற்றை மேய்தல் என்றால் என்ன? அது இன்னும் கொஞ்சம் டீப்பா போகுது. காற்றை மேய்தல் என்றால் இன்னும் கொஞ்சம் ஆழமா. எப்படின்னா, நீங்க அனுப்புகிற ஒவ்வொரு செய்தியும் நீங்க யாருக்கு அனுப்புறீங்களோ அவர் மட்டும் படிக்கிறது இல்லை. கவனித்துக் கொள்ளுங்கள். நடுவுல அதை படிக்கிறதுக்கு நிறைய கால் சென்டர்ஸ் இருக்கு. இது என்ன புதுசா இருக்குதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க செல்போன் வாங்கி ஆன் பண்ணும்போது 2-3 காரியங்கள் கேட்பார்கள். எந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணும்போது, வாட்ஸ்அப்பை கூட சரி, டவுன்லோட் பண்ணும்போது அவங்க 2-3 கேள்விகள் கேட்பார்கள். அது என்ன கேள்வி நம்ம படிச்சிருக்க மாட்டோம். படிக்காமையே ஓகே கொடுத்துட்டு நம்ம போயிட்டோம். அது என்ன சொல்லுதுன்னா, நீங்க அனுப்புகிறதான செய்திகள் ஒரு காப்பி அவர்கள் கையிலும் இருக்கும். அவங்க கிட்டயே அது இருக்கும். முந்தியெல்லாம் சில டெம்பரவரியா வச்சிருப்போம்னு சொன்னாங்க, 3 மாசம் 6 மாசம்னு. இப்போ அவங்களே முழுசா வச்சுக்கிறதுக்கு அளவுக்கு இப்போ சட்டங்கள் இயற்றியாச்சு. ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், நீங்க யாருக்கோ மெசேஜ் அனுப்புறீங்க, அனுப்பிட்டு டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்க சைடு ஆயிடும். இன்னொன்னு டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் இருக்கு, அதை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் டெலிட் ஆயிடும். ஆனால் நடுவுல அந்த வாட்ஸ்அப் கம்பெனில நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கல்ல, அதனால அவங்க கையில ஒரு காப்பி இருக்கும், அது டெலிட்டே ஆகாது, அது அவங்க கையிலே தான் இருக்கும். நீங்க அனுப்பக்கூடிய எல்லா மெசேஜும் அவர்கள் ஸ்டோர் பண்ணுகிறார்கள். அதுல நீங்க அனுப்புற வீடியோ,
நீங்க அனுப்பக்கூடியதான போட்டோஸ் எல்லாமே இருக்கு, அத்தனையும் இருக்கு. நீங்க அவங்க உங்ககிட்ட அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது அந்த பர்மிஷனை வாங்கிட்டாங்க. நீங்க சட்டப்படி அவங்க கிட்ட போய் எந்த விதமான சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கவே முடியாது. ஸோ இப்போ எல்லா காப்பியும் அவங்க கையில் இருக்கு. நீங்க அனுப்புறத அவங்க எப்படி படிக்கிறாங்க அடுத்து உங்களுக்கு சொல்றேன். ஏங்க கோடிக்கணக்கான ஜனங்க அனுப்புறாங்க உலகத்துல, எல்லா மெசேஜுமா படிக்க முடியும். எப்படி முடியும் அப்படின்னு கேட்டா, அவங்க இந்தியாவில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட கால் சென்டர்ஸ் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க அனுப்புற மெசேஜில் இருக்கிற கீவேர்ட், முக்கியமான வார்த்தைகளை எல்லாம் அவங்க சாஃப்ட்வேர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வார்த்தையை பார்த்த உடனே அந்த மெசேஜ் அது ஓரமா எடுத்து வச்சிரும். நான் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க ஒருத்தருக்கு போன் மெசேஜ் பண்றீங்க, எனக்கு ஒரு 2 வீலர் பைக் வாங்கணும், இல்லை எனக்கு ஒரு கேமரா வாங்கணும் அப்படின்னு அனுப்புறீங்க. ஒரு 2 தடவை 3 தடவை அனுப்பி பாருங்க உங்க போன்ல இருந்து. அதற்கு பிறகு நீங்க யூஸ் பண்ற ஏதாவது ஒரு ஆப், அதாவது பைபிள் ஆப்பா கூட இருக்கும், இல்ல வாட்ஸ்அப்பா இருக்கும், இல்ல ஜிமெயிலா இருக்கும். நீங்க யூஸ் பண்ற உங்க போன்ல அந்த நீங்க தேடின பொருள் விளம்பரமா ஒரு இடத்துல வரும், அப்படி கண்ணுக்கு முன்னாடி வரும். இன்னைக்கு வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது ஒரு 3 நாள்ல இருந்து 1 வாரத்துக்குள்ள வந்துடும், மேக்சிமம் 3 நாள்ல வந்துடும். நீங்க தேடுகிற பொருள் விளம்பரமாக வரும். நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, ஆஹா நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம், அதுவே விளம்பரமா வந்துருச்சு அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் நீங்க ஆவிக்குரியவங்களா இருந்தா என்ன நினைப்பீங்கன்னா, நான் தேடின கர்த்தர் என் கண்களுக்கு காட்டினாருன்னு நினைப்பீங்க. ஏன்னா அப்படி நினைக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா உண்மையிலேயே இது கர்த்தர் காட்டல, உங்களுடைய மெசேஜை யாரோ ஒருத்தர் படிக்கிறாங்க. இப்போ இந்த ஏரியாவில் இவங்க இந்த மாதிரி ஒரு பொருள் தேடுறாங்கன்னு உடனே அவங்க அந்த கம்பெனி, அந்த ஏரியாவில் இருக்கிற கம்பெனிக்கு அது கொடுப்பாங்க. அது இப்போ ஒரு வியாபாரம். இப்போ உங்களுக்கு இன்னும் உதாரணமா சொல்றேன். நீங்க போற இடத்துல உங்க போன் நம்பர் கேட்கறாங்களா? நீங்க போற இடத்துல ஹோட்டலுக்கு போனாலும் எங்க போனாலும் உங்க போன் நம்பர் கொடுங்கன்னு பில்லு போடும்போது கேட்கறாங்களா? ஏன் கேட்கறாங்க? பில்லு போடும்போது உங்க போன் நம்பர் எல்லாம் இப்போ காசு. ஒரு நம்பரை கலெக்ட் பண்ணி கொடுத்தா ஒரு காசு. இப்ப வியாபாரம். உங்க போன் வழியா போறது எல்லாமே இப்ப ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. காற்றை மேய்கிற காலம் வந்து விட்டது, மேய தொடங்கியாகி விட்டது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. மெசேஜ் அனுப்பும் போது பார்த்து அனுப்புங்க. நான் சொல்லுவேன், உலகத்திலேயே ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா செல்போன். ரொம்ப யூஸ்ஃபுல். அதாவது ஒரு காலத்துல ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு ஒருத்தருக்கு தெரியப்படுத்தணும்னா தெரியப்படுத்துறதுக்கே 4 மணி நேரம் ஆயிடும். போய் போஸ்ட் ஆபீஸ்ல போய் ட்ரங்க் கால் போய் தந்தி அடிக்கணும், அதெல்லாம் செய்யணும். ஆனா இப்ப அப்படி இல்லை, அடுத்த செகண்ட் விஷயத்தை சொல்லிடலாம். செல்போன் வெரி யூஸ்ஃபுல். ஆனா இருக்கிறதுலயே டேஞ்சரான இன்ஸ்ட்ருமெண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா செல்போன் தான். நீங்க பண்ற ஒவ்வொன்றையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க போற இடம், நீங்க எங்க போய் எவ்வளவு நேரம் இருக்கிறீங்க, இந்த மாசத்துல எங்கெங்கெல்லாம் போனீங்க, எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, எல்லாம் இருக்கு. உங்க போன்லயே தான் இருக்கு, உங்களுக்கு தெரியாது. வேணா எடுத்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். எதை பேசுனீங்க, நீங்க என்னென்ன பேசுனீங்க, அத்தனையும் எடுக்கலாம். தயவு செய்து உங்கள் செல்போனை ஞானமாய் உபயோகப்படுத்துங்கள். நான் செல்போன் யூஸ் பண்ண வேணான்னு சொல்லல. உங்களுடைய காற்றில் போகிற உங்கள் செய்திகள் மேயப்படுகிறது. உங்களுடைய வீடியோக்கள் அவர்களும் பார்க்கிறார்கள். எந்த வீடியோ அனுப்புறீங்கன்னு பார்த்து அனுப்புங்க. குறிப்பாக சொல்றேன், பெண் பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்கள் சில காரியங்களை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொல்லி போட்டோஸ் அனுப்புறீங்க. இப்ப இருக்கிற டெக்னாலஜில உங்க போட்டோவை அசுத்தமாக மாற்றுவதற்கு நிறைய இருக்கு. உங்க குரலையே கொண்டு வந்துடலாம், உங்க முகத்தை கொண்டு வந்துடலாம். தேவையில்லாம சோசியல் மீடியாவில் உங்க போட்டோஸோ அப்லோட் பண்ணாதீங்க. அவங்க கேட்கறாங்க இவங்க கேட்கறாங்கன்னு அனுப்பாதீங்க. ஒரு நாளைக்கு 100 செல்ஃபி எடுக்காதீங்க. ஏன்னா தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது பவுல் சொல்றாரு, கடைசி காலத்தில் மனுஷர் என்னவா இருப்பாங்களா? தற்பிரியராக இருப்பார்கள். இந்த தற்பிரியருக்கான முக்கியமான அடையாளம் எதுன்னு கேட்டீங்கன்னா செல்ஃபி. தன்னைத்தானே போட்டோ எடுத்துக்கிறது. ஒரு நாளைக்கு 10 போட்டோ. ஊழியக்காரங்களுக்கும் அந்த ஆசை வந்து போச்சு. எல்லாம் எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு விடுது. ஊழியக்காரர் போட்டு விடுறாரு. எதுக்கு போடுவிய? அவர் மனைவிக்கு பர்த்டே, கூட இருக்க மனைவிக்கு சொல்லிட வேண்டியது தானே ஹாப்பி பர்த்டேன்னு. அதை எடுத்து ஸ்டேட்டஸ்ல போடுறீங்க. யாருக்கு பர்த்டே சொல்றீங்க? இப்ப அதுல வேற ஹனி ஐ லவ் யூ, அதான் அந்த மாதிரி கூடவே இருக்கு, அங்கேயே சொல்லிட வேண்டியது தானே. அவன் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் படிக்கிறான் ஹனி ஐ லவ் யூ. இவன் யாருக்கு சொல்றான்? இப்ப எதுக்கு ஸ்டேட்டஸ்ல எல்லாம்
கூட இருக்கிறது தெரியும். தூரத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவர் மேல உள்ள பாசம் நீங்க போட்டு விடுறீங்க, நியாயம். கூட இருக்க மனைவிக்கு அம்மாவுக்கு பர்த்டே, அம்மாவுக்கு ஒரு டம்ளர் பால் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான். மதர்ஸ் டே அன்னைக்கு ஸ்டேட்டஸ் போட்டுறேன், ஹாப்பி மதர்ஸ் டே. பார்த்துக்கோங்க, இதை போடுற நீங்க உங்களை பார்க்கிறவங்க வேணா உங்களை மேல ஏமாறலாம், கர்த்தர் ஏமாற மாட்டாரு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. ஸோ உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைக்கும் போது எதை வைக்கிறீங்க, ஏன் வைக்கிறீங்க? சில ஆட்கள்ல எதுக்காக அதை வைப்பாங்கன்னே தெரியாது. நாங்கள் இன்று குடும்பத்தோடு கூட புறப்பட்டு ஊருக்கு போகிறோம், இதை எதுக்கு ஸ்டேட்டஸ்ல வைப்பிய? எந்த திருடனுக்கு சொல்றீங்க நாங்க வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு போறீங்களோ? நாங்க வீட்டில் இல்லை, எங்க வீட்டில் இன்னைக்கு வேணும் எதை வந்து எடுத்துக்கோன்னு சொல்றீங்களோ? எதுக்காக? போனை யூஸ் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல, நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க, தேவைக்கு யூஸ் பண்ணுங்க. சில ஆட்கள், சில ஊழியக்காரங்களாம் எனக்கு இந்த மெசேஜ் அனுப்பி விடுவாங்க, வாக்கு தத்தம்னு ஒன்று. நான் வாக்கு தத்தத்தையே பார்க்க மாட்டேன், எத்தனை மணிக்கு அனுப்புனாங்கன்னு தான் பார்ப்பேன். காலையில் 2 மணிக்கு 1 மணிக்கு, எதுக்கு அவள் நேரம் முடிச்சு உட்காந்துருப்பிய? ஜெபம் பண்ணா கூட பரவாயில்ல, இப்படி உட்காந்து செல்போனையே பார்த்துக்கிட்டு இருக்கு. சில ஆட்கள்லாம் காலைல எழுந்திரிச்ச உடனே பைபிளையே தேட மாட்டான், அப்படியே பக்கத்தில் குருடன் கையை தட்டுறாம தடவுறான். என்னன்னு கேட்டா செல்போன்ல தான் முகத்தையே முழிக்கிறது. கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. எது ஒன்று அதிகமானாலும் ஆபத்து, எது அதிகமானாலும் ஆபத்து. செல்போன் ரொம்ப ஆபத்து. உங்கள் செய்திகள் படிக்கப்படுகிறது, மேயப்படுகிறது. இன்னைக்கு நீங்க அமுச்சு விட்டுட்டு பின்னாடி மாட்டிக்கிட்டு முழிக்காதிய, அதான் உங்களுக்கு நல்லது. ரெண்டாவது, அந்த என்ன காரியம் சொல்லுது பாருங்க, அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி. எவ்வளவு அழகா ஆவியானவர் தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கிறார் பாருங்க. காற்றின் மூலமாக என்ன பரவுது? நாள்தோறும் பொய்யும் கேடும். இதுக்கு பேர் தான் நியூஸ் சேனல்னு அர்த்தம். உங்க டிவியில வரக்கூடிய, உங்க வாட்ஸ்அப்ல வரக்கூடிய அத்தனையும் 80% பொய் அல்லது கேடு, ஒரு 20% தான் நன்மை. ஒரு மட்டும் நீங்க மனசுல ஒன்று வச்சுக்கணும், மனுஷன் எதை செய்தாலும் அதில் நன்மையும் தீமையும் இருக்கும். ஏன்னா அவன் சாப்பிட்ட பழம் அப்படி, அதுல நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். ஆனா பொதுவா நாம என்ன செய்வோம்னா, நன்மையை மட்டும் பார்ப்போம், தீமையை பார்க்க மாட்டோம். ஸ்திரீயானவளுக்கு விருட்சம் எப்படி இருந்துச்சாம்? பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமுமான விருட்சம். ஆனா அது உள்ள என்ன இருந்துச்சு? மரணம் இருந்துச்சு. அது அவளுக்கு தெரியல. அதே தான் இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு சில டெக்னாலஜி வருதுன்னா அதுல இருக்கிற நன்மை தெரியுது, அதுல இருக்கிற தீமை தெரிய மாட்டேங்குது. இப்ப நீங்க வீட்டுக்குள்ள உட்காந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க டிவி வேற ஒன்றும் பார்க்கறது இல்ல, நியூஸ் தான் பார்க்கிறோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நியூஸ் பார்க்குறீங்க? காலைல ஒரு தடவை பார்த்தா பரவாயில்ல, சாயங்காலம் ஒரு தடவை பார்த்தா பரவாயில்ல. சிலர் வீட்டிலலாம் வெறும் நியூஸா ஓடுது. விளைவு என்ன தெரியுமா? நீங்க பார்க்கறதுல பாதி பொய், மீதி கேடு. ஒன்று, அவன் பொய் சொல்றான். இன்னைக்கு வரக்கூடிய நியூஸ்ல எத்தனை நியூஸ் பொய் தெரியுமா? ஏன்னா நாங்கள் இந்த நியூஸையும் வசனங்களையும் எடுத்து ஒன்னா பண்றதுனால இந்த நியூஸை பார்க்க போனோம்னா எத்தனையோ காரியங்கள் பொய். அப்புறம் யாருக்கு 2-3 பேர்ட்ட கிராஸ் செக் பண்ணோம்னா அது பொய்யா தான் இருக்கு. 100 எடுத்தோம்னா ஒரு 10 கரெக்டா இருக்குது, 90% பொய் தான். நீங்க இருக்கீங்க பாருங்க, வாட்ஸ்அப்ல வர்றது உண்மையா பொய்யான்னு கூட பார்க்க மாட்டீங்க. ஃபேஸ்புக்ல வர்றது உடனே ஃபார்வேர்ட். இப்போ ஒரு ஊழியம் ஒன்று தொடங்கி இருக்கிறீங்க, விசுவாசிகள் ஊழியக்காரங்கள்லாம். என்ன ஊழியம்னா ஃபார்வேர்டு ஊழியம். அந்த ஊழியத்துக்கு பேர் என்னது? ஃபார்வேர்டு ஊழியம். இவங்க வாக்கு தத்தம் அனுப்ப மாட்டாங்க, எவனாவது அனுப்புவான், அதை ஃபார்வேர்டு. ஏதாவது நியூஸ் வரும், பார்க்க கூட மாட்டாங்க, ஃபார்வேர்டு. அதுல இருக்கிறது உண்மையா பொய்யான்னு கூட பார்க்க மாட்டாங்க, ஃபார்வேர்டு. அப்புறம் ஃபார்வேர்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், இப்படி ஒரு நியூஸ் அனுப்பி இருக்கிறீங்களே, இது என்னதுன்னு. உடனே அவர் சொல்வாரு, நான் பார்க்கலையே பாஸ்டர், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே நான் அனுப்பினேன். பார்த்தா தானே யூஸ்ஃபுல்லா இல்லையானா தெரியும். அதுல ஏதாவது ரஷ்யா இஸ்ரேல்னா உடனே ஃபார்வேர்ட். ஏன்னா அது ரெண்டுத்துக்கு நான் தான் குத்திகை எடுத்திருக்கிறேன். இப்ப நிறைய பேர் நீங்க அனுப்புறத நான் குற்றமா சொல்லல, தேவையானதை அனுப்பி விடுங்க. நீங்க ஒரு தடவை பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்காதான்னு பாருங்க, பார்த்துட்டு அனுப்புங்க. எங்களுக்கு அப்படி பார்த்து ஃபில்டர் பண்ணி அனுப்புற எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறாங்க. எதுக்கு சொல்றேன்? நீங்க பொய்யான ஒரு விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணா அந்த பொய்யை பரப்புவதற்கு நீங்களும் ஒரு காரணராக இருக்கிறீர்கள். உலகத்திலேயே இந்த ஃபார்வர்ட் பண்றதுனால சாபத்தை அனுபவிச்ச ஆள் யார் தெரியுமா?
முதல் ஒரு மெசேஜை ஒருத்தன் ஃபார்வேர்ட் பண்ணான். நோவா கூடாரத்துக்குள் என்னவா இருக்கிறாரு? வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறாருன்னு போய் மெசேஜ் என்ன பண்ணா? அண்ணன் தம்பிக்கு ஃபார்வேர்ட் பண்ணான். நோவா திராட்சை ரசத்தின் வெளி தெரிந்து எழுந்திருச்சு ரொம்ப தெளிவா கானான் சபிக்கப்பட்டவன். மெசேஜ தப்பா ஃபார்வேர்ட் பண்றவனுக்கு தண்டனை உண்டு, பைபிள் படி நான் சொல்றேன். ஆனா அந்த மெசேஜ சேமும் யாபேத்தும் ஃபார்வேர்ட் பண்ணல, அவர்கள் அந்த மெசேஜ் அங்கேயே டெலீட் பண்ணிட்டாங்க. பின்னிட்டு வந்து அதை மூடிட்டாங்கன்னு இருக்கு, நிர்வாணத்தை மூடிட்டாங்கன்னு இருக்கு. இன்னைக்கு நீங்க மெசேஜை இஷ்டத்துக்கு ஃபார்வேர்ட், யாரை பத்தி கொடுத்தாலும் ஃபார்வேர்ட், எதை பத்தி சொன்னாலும் ஃபார்வேர்ட். பொய்யா உண்மையா தெரியாது, பொய்யை வர்த்திக்க பண்ணுகிற கூட்டத்தில் நீங்களும் ஒருத்தர். நீங்க அனுப்ப வேண்டியது, ஃபார்வேர்ட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயத்தை தான், சுவிசேஷத்தை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணணும். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு சொல்றது. நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். அதை விட்டுவிட்டிய, அதை பண்றதில்ல. யாராவது ஏதாவது ஒரு சென்சேஷனலா நியூஸ் போட்டா போதும், உடனே ஃபார்வேர்ட். பொய்யான விஷயத்தை ஃபார்வேர்ட் பண்றவங்களுக்கு அதுக்குரிய பலன் கிடைக்கும். பொய்யையும் கேட்டையும் என்ன பண்ணக்கூடாது? வர்த்திக்க பண்ணக்கூடாது. இது வர்த்திக்க பண்ற காலம். முந்தையெல்லாம் நியூஸ்னா டிவியில ஒரு நாளைக்கு ஒரு தடவை வரும், நியூஸுக்கு மரியாதை இருந்துச்சு. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் நியூஸ் வருது, ஃபிளாஷ் நியூஸ், இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. அதனால விசுவாசிகளுக்கு சொல்றேன், எல்லா செய்திகளும் உண்மையானது அல்ல. இந்த ஏஐ டெக்னாலஜின்னு ஒன்று வந்திருக்கு, அதன் மூலமாக எதை வேணாலும் பொய்யாக பரப்ப முடியும். உங்க ஊழியக்காரர் மாதிரியே ஒரு ஆளை உருவாக்க முடியும், உங்க ஊழியக்காரர் மாதிரியே பேச வைக்க முடியும், உங்க ஊழியக்காரர் பண்ணாத தப்பெல்லாம் அதை வச்சு பண்ண வைக்க முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இந்த மீடியால வர்றது எதுவும் உண்மையானது அல்ல. ரொம்ப தீவிரமா விசாரிக்கணும். இஷ்டத்துக்கு, அதுவும் இந்த கடைசி காலத்தில் பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. ஓசியா 12:1 வசனத்தில் உள்ள தீர்க்க தரிசனத்தின் காலம் இப்பொழுது பரவி கொண்டிருக்கிறது. காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்ந்து பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணுகிற காலம் இது. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய காலத்தில் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. அடுத்து அந்த வசனத்தை திருப்பி வாசிக்க பார்ப்போம். 12:1. எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான், அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான், எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. அடுத்த 2 முக்கியமான விஷயம். என்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்றால், அசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறான் அப்படின்னு இருக்கு. அசிரியாவோட எப்ராயிம் இஸ்ரேல் உடன்படிக்கை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு காலத்துல தான் அது நடந்துச்சு. ஆபிரகாம் அபிமெலேக்கோடு கூட பண்ணினார், ஈசாக்கு பண்ணினார். யாக்கோபு சீரியன் ஆகிய லாபானோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். அதற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் யாரோடு கூட உடன்படிக்கை பண்ணுவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கவில்லை. ஒரு சிலரோடு கூட இருக்கலாம். ஆனா இப்போ 1948க்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்க திரும்பி வந்த பிறகு அவர்கள் யாரோடையும் உடன்படிக்கை பண்ணவில்லை. காரணம், சுத்தி 22 அரபு நாடுகள், அதுல 7 அசிரிய நாடுகள். பைபிள்ல உள்ள அசிரிய சாம்ராஜ்யத்தினுடைய நாடுகள்ல 7 பங்கு இருக்கு. இந்த நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிர். எந்த அளவுக்கு எதிர்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்தை ஒழித்து கட்டுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் எல்லாம் எதிரிகளாக இருந்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, அவங்க திரும்பி வந்த பிறகு அசிரியரோடு கூட என்ன செய்யப்படும்? உடன்படிக்கை செய்யப்படும். இது நடக்க சாத்தியமா என்றால் 2020 வரைக்கும் கிடையாது. அதாவது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வருகிற வரைக்கும் அதற்கு வாய்ப்பே கிடையாது. இஸ்ரேல் எல்லாரோடையும் பகைமை நாடு, அவங்கள ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா 2021 இந்த தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறுச்சு. இங்க பாருங்க, அசிரியரோடு கூட உடன்படிக்கை, அதாவது துபாயோடும் UAE என்று சொல்லக்கூடியதான 7 நாடுகள் இஸ்ரவேல் முதலாக உடன்படிக்கை பண்ணுச்சு, சைன் பண்ணி. குறிப்பா அசிரியரோடு கூட ஓசியா 12:1 கர்த்தர் சொன்னபடி. இது எப்ப நடந்துச்சுன்னா, கொரோனாவுக்கு நடுவில் 2021-22 இது நடக்குது.
ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாக அசிரியரோடு கூட உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு. ஆனா என்னன்னா, கிட்டத்தட்ட 22 நாடுகள் 7 நாடுகள் சைன் பண்ணாங்க. இன்னும் சில நாடுகள் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. கத்தாரில் ஃபுட்பால் நடந்துச்சு. இஸ்ரேலுடைய டிவி காரங்களா போய் ஷூட் பண்ணாங்க. அதில் அனுமதி கிடையாது முந்தி, இப்போ போனாங்க. சவுதி அரேபியாவுக்கு இஸ்ரேல்லேருந்து ஃப்ளைட் போச்சு. இதெல்லாம் நடந்த உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இஸ்ரேல் சுகமாய் குடியிருக்கிற காலம் வந்திருக்குது, உண்மை. ஆனால் அதுதான் ஆபத்து. ஏன்னா சுகமாய் குடியிருக்கும் போதுதான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எல்லா நாடுகளும் எழும்பும் அப்படின்னு எசேக்கியேல் 38:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி இவங்க இப்படி சைன் பண்ணும் போதே நாங்க சொன்னோம், இந்த ஒப்பந்தம் ரொம்ப நாள் நீடிக்காது, இது மிகப்பெரிய பேரழிவை கொண்டு வரும், இவர்கள் சீக்கிரத்தில் எதிரிகளாக மாறுவார்கள். நாங்கள் இவர்கள் எதிரிகளாய் மாற வேண்டும் என்று விருப்பப்படவில்லை. ஆனால் வசனத்தின்படி இவர்கள் ஒன்றாய் இருக்க முடியாது. பைபிள் படி என்ன செய்ய முடியாது? இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் எதிர் இருக்கு. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் சேர முடியாதுன்னு பைபிள் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். அதுல இவங்களும் ஒருத்தர். சைன் பண்ணியாச்சு. அதுவும் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். கர்த்தர் சொன்னபடி இப்பொழுது துபாய் இஸ்ரவேலுக்கு விரோதமாக இந்த ஹமாஸ் பிரச்சனையில எழும்பிடுச்சு. இப்போ சொல்லிட்டாங்க, போடப்பட்ட எல்லா ஒப்பந்தங்கள் எல்லாம் தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்க. போட்டு 2 வருஷம் கூட ஆகல, தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்க. 12:1 ஓசியாவில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிவிட்டது. அதுல எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த ஒப்பந்தத்தின் காலத்தை கர்த்தர் 2500 வருஷத்திற்கு முன்பாக முன்குறித்திருப்பாரானால், அதே காலத்தில் வாழுகிற உங்களையும் என்னையும் 2500 வருஷத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. இந்த காலத்தை கர்த்தர் அன்னைக்கே நினைச்சார்னா நம்மளையும் நினைச்சிருக்கிறாரு. ஏன்னா இது நம்ம காலகட்டத்துக்குரியது. பொதுவா நாம என்ன நினைப்போம்னா, எந்த ஒரு தீர்க்க தரிசனமோ நம்ம காலத்துக்கு முன்னாடி நடக்கும், நம்ம காலத்துக்கு பின்னாடி நடக்கும். நம்ம காலத்துல நடக்கும்னு ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு பைபிள் காலத்துல நமக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி நினைப்போம். ஆனா நம்ம காலகட்டத்துக்குரியதும் பைபிள்ல இருக்கு. இது நம்ம காலகட்டத்துக்குரிய தீர்க்க தரிசனம். ஆண்டவர் சொன்னபடி 2021 அசிரியரோடு கூட உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி விட்டது. அடுத்து அந்த வசனம் சொல்லுது, அது இன்னும் அற்புதமான தீர்க்க தரிசனம். இதெல்லாம் நடக்கவே நடக்காது லைஃப்ல, ஆண்டவர் சொன்னா மட்டும்தான் நடக்கும். அதே 12 கடைசியா சொல்லுது, எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இங்க இருக்கு பாத்தீங்களா, எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. எகிப்துக்கு எண்ணெய் போகுமா? இஸ்ரேல்ல இருந்து எகிப்துக்கு எண்ணெய் போகுமா? 1948 இஸ்ரேல் உருவாகும் போது இஸ்ரேலுங்கிற நாடை இல்லாம ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னது எகிப்திய அதிபர் நாசர். இஸ்ரேல் வரைபடத்திலே இருக்காது அப்படின்னு சொன்னார். 1972 வரைக்கும் எகிப்து இஸ்ரேலுடைய பகைமை நாடு. பயங்கரமா சண்டை போடுவாங்க. எகிப்து இன்னொரு பக்கம் சொன்னா சுயஸ் கால்வாய் அங்க இருக்கு. அந்த கால்வாய் வழியா எல்லா கப்பலும் போகிறதுனால அது ஒரு வளமிக்க நாடு. அவங்களுக்கு எண்ணெய் இஸ்ரேல்ல இருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. மூணாவது, இஸ்ரவேல் தேசத்தை இஸ்ரவேலர்கள் 1948 வரும்போது அது 80% பாலைவனம். அது உள்ள வேற ஒண்ணுமே கிடையாது. 20% தான் லேண்டு. அவங்க கிட்ட இருந்து எண்ணெய் எப்படி எகிப்துக்கு போகும்? இவ்வளோ காலங்கள், இவ்வளோ காரியங்கள் அதுல இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படும் அப்படின்றார். கொண்டு போகப்படுகிறது அப்படிங்கிறார். 2022 இஸ்ரவேலுடைய கடல் எல்லையில எண்ணெய் கண்டுபிடிச்சாங்க. இருக்கு பாருங்க, அவங்க கிட்ட எண்ணெய் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது இஸ்ரேல்ல. பெரிய ஆச்சரியம், எகிப்துக்கு வறட்சியின் காரணமாக எண்ணெய் தேவைப்பட்டது. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் 2022 நிறைவேறியது. இப்ப காட்டுவாங்க பாருங்க, கடல் வழியாக எகிப்திலிருந்து பைப் மூலமாக எண்ணெய் எகிப்துக்கு இன்னைய வரைக்கும் போய் கொண்டிருக்கிறது. அது போது பாருங்க. இதுக்கு பேரு லேவியதான் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. லேவியதான் ப்ராஜெக்ட். லேவியதான்னா கடல் பாம்பு அப்படின்னு அர்த்தம். பைபிள்ல லேவியதான் ஒரு கடல் பாம்பு இருக்கு. இது கடல்ல பாம்பு மாதிரி இதை போட்டதுனால லேவியதான் அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த கடல் பாம்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த ப்ராஜெக்ட் எகிப்திலிருந்து இஸ்ரவேலிலிருந்து எகிப்துக்கு கொண்டு போயாச்சு. இது இஸ்ரேல் பிரதமர் சொல்றார், கொண்டு போயாச்சு. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம், அதாவது ஓசியா 12:1 நம் கண்களுக்கு முன்பாக
100% நிறைவேறி விட்டது. கவனிங்க, அந்த காலத்துல இருந்தே இஸ்ரவேல் தாவீது காலத்துல இருந்தே இவங்களுக்கு எண்ணெய் போறதுக்கு எகிப்து கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எகிப்து அன்னையில இருந்தே பயங்கரமான வளமிக்க நாடு. எகிப்து ராஜாக்களை தான் இஸ்ரவேல் ராஜா தேடி போயிருக்கிறார் அந்த காலத்துல. அதனால்தான் ஆண்டவர் சொல்வாரு, எகிப்தின் ரதம் வந்து உன்னை காப்பாத்துமோ அப்படின்னு கேட்பார். அந்த அளவுக்கு வளமிக்க நாடு. ஆனா பைபிள் சொல்லுது, எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படும். எந்த காலத்திலும் அது நடக்கவில்லை. நம்முடைய காலத்துல 2022 எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்பட்டாகி விட்டது. ஓசியா 12:1 நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக 100% நிறைவேறி விட்டது. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் உலகத்துல எங்கேயாவது இருக்குதா? ஒரே ஒரு இடத்துல இருக்கா? இந்த மாதிரி புஸ்தகத்தை கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரு. நாம இந்த புஸ்தகத்தை எப்படி வச்சிருக்கிறோம்? எனக்கு சில நேரத்துல புறஜாதியாரை பார்க்கும் பொழுது உண்மையிலே அவங்க மேல கர்த்தருடைய கிருபை கொஞ்சம் இருக்குது. ஏன்னா காரணம் இருக்கு. அவங்க தங்களுடைய வேதங்களை, தங்களுடைய காரியங்களை எவ்வளவு பயபக்தியா வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்குரிய வேதமா இருந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு ரூம் கட்டி, அதுக்குன்னு ஒரு இடத்தை வச்சு, அதுக்கு ஒரு மரியாதை. யூதர்களே எடுத்துக்கோங்க, அவங்களுடைய தோராவை ரொம்ப அழகா ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. பிள்ளைகள் எல்லாரும் டெய்லி உட்காந்து பாய் போட்டு முழங்கால் போட்டு படிப்பாங்க. நம்ம வீட்டில் வந்து பாருங்க, பைபிள் பண்ற பாட பாருங்க, பைபிள் எங்க இருக்குன்னு பாருங்க. நிறைய பேர் வீட்டில் பைபிள் எங்க இருக்குன்னே தெரியாது. கொஞ்சம் பேர் பைபிள் வாசிக்கிறதே இல்லை. இன்னும் கொஞ்சம் பேர் பைபிளை சர்ச்சிலேயே போட்டு போயிடுறீங்க. பல பேர் வீட்டில் பைபிளுக்கு 4 அதிகாரமே இருக்காது. ஆதியாகமத்தில் முதல் 4 அதிகாரம் இருக்காது. அந்த அளவுக்கு தான். அதான் நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு வேதத்தை, உண்மையுள்ள வேதத்தை உலகத்தார் கையில கிடைச்சிருந்தா எவ்வளவு பத்திரமா வச்சிருந்திருப்பாங்க தெரியுமா? நம்ம தான் அசட்ட. ஆண்டவர் சொல்றார், நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள். உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ பார்க்காதீங்க, ஒழுங்கா பைபிள் வாசிங்க. அதிலிருந்து தேவன் சொல்லி தருவார். அதோட நியூஸ பாருங்க, ரெண்டும் கரெக்டா இருக்கும். நியூஸ் இன்னைக்கு நடக்கிறது, ஆனா தீர்க்க தரிசனமா நம்முடைய ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சிருக்கிறார். நம்முடைய கையில் இருக்கிற வேதம் எல்லா வேதங்களை பார்க்கிலும் மேன்மையானது, மகத்துவமானது, வல்லமையானது, பரிசுத்தமானது, தேவனிடத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடி ஓசியா 12:1 நம்முடைய காலத்துல 100% நிறைவேறி விட்டது. நான் ஒரு 2 காரியங்களை மாத்திரம், இனி நடக்க போற சம்பவம், அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்லிட்டு, இதுக்கு நடுவுல சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசிய வருகையை பத்தி பழைய ஏற்பாட்டில் இருக்கா அப்படிங்கிறத வசனத்தோட சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். அடுத்து என்ன நடக்க போகுது இங்க சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனம் வாசிங்க. யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யோவேல் 1:6 வாசிங்க. மேல் வருகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? இது என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க நல்லா கவனிங்க, இது எல்லாமே அடுத்த சில வருஷங்கள்ல நடக்க போற சம்பவம். இப்ப நீங்க இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? அதை குறித்த டீடைல்ஸ், அது என்ன நடக்கும் எல்லாங்கத்தையும் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னைக்கும் நாளைக்கோ நாளையோ நாம் பார்க்க போகிறோம். இதனுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் உலக யுத்தத்தின் முடிவாக இருக்கும். மிகப்பெரிய யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கும். அந்த யுத்தம் 3ஆம் உலக யுத்தமாக இருக்கும். எசேக்கியேல் 38:39 சொல்லப்பட்ட 3ஆம் உலக யுத்தம் நடக்கும். ஆண்டவர் சொன்னது நடக்கும். அந்த யுத்தத்தின் முடிவிலே மிகப்பெரியதான ஒரு வல்லரசு எழும்பும். அந்த வல்லரசை தான் நாம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி என்று சொல்லுகிறோம். அந்த வல்லரசுல கடைசி ராஜாவா வரவன், 8ஆவதா வரவன் தான் அந்தி கிறிஸ்துவா இருப்பான்னு வெளிப்படுத்தல் 17:9-10 வசனங்கள் சொல்லுது. இப்ப நமக்கு அதுக்கான யுத்தம் தான் ஆரம்பிச்சிருக்கு. இது முடிஞ்ச பிறகுதான் அடுத்த வல்லரசு வரும். அந்த வல்லரசுல ராஜாவாக வரவன் தான் அந்தி கிறிஸ்துவாக இருப்பான். இப்போ அந்த வல்லரசை எப்படி எழும்பி வருது, அடுத்த கவர்மெண்ட் எப்படி எழும்பி வருதுங்கிறது தான் இந்த 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. இந்த தீர்க்க தரிசனம் இன்னொரு இடத்துலயும் பைபிள்ல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வெளிப்படுத்துற விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 13:1 வாசிங்க. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். கடற்கரை மணல்னா யார் தெரியுமா?
கடற்கரை மணல். ஓசியா 1:10 வாசிங்க. ஓசியா 1:10. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். அப்ப கடற்கரை மணல்ல யாரை குறிக்குது? இஸ்ரவேல் புத்திரரை குறிக்கிறது. வாசிங்க 13:1 வெளிப்படுத்தல். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். பின்பு நான் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். சமுத்திரத்திலிருந்து மிருகம் வருதுன்னா என்ன அர்த்தம்? சமுத்திரத்திலிருந்து மிருகம் வருகிறது என்றால் தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 7:23. அந்த 10 கொம்புகளும் 7:23 இந்த கொம்பு இல்ல 7:23. அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். மிருகம் என்பது எதை குறிக்குது? ராஜ்யத்தை குறிக்கிறது. ஏன் நம்ம தானியேலுக்கு போனோம்னு சொன்னா 7:3 வாசிங்க. தானியேல் 7:3. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. சமுத்திரத்திலிருந்து மிருகம் வருகிறது என்றால் ஒரு ராஜ்யம் எழும்பி வருகிறதுன்னு அர்த்தம். கடற்கரை மணல் என்றால் இஸ்ரவேல் புத்திரர்னு அர்த்தம். இப்ப நீங்க யோவேல் 1:6 வாசிங்க பாப்போம். எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. இதுதான் அங்க இருக்கு. இஸ்ரவேல் புத்திரருக்கு எதிராக ஒரு ராஜ்யம் எழும்பி வருங்கிறத தான் யோவேல் 1:6 சொன்னதை தான் 13:1 சொல்லியிருக்கிறாரு. அதுக்கான விளக்கத்தை தான் நீங்க பார்த்தீங்க. சரி, இந்த 1:6க்கும் 13:1க்கும் ஏன் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 1:6 திருப்பி வாசிங்க பாப்போம். யோவேல். எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. இதுக்கும் 13:1க்கும் என்ன ஒத்துமைன்னு கேட்டீங்கன்னா வெளிப்படுத்தல் 13:2 வாசிங்க. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போலிருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. இதோடைய வாயும் அதோடைய வாயும் ஒன்றுதான். 1:6 13:2. கடைசியா இஸ்ரவேலுக்கு விரோதமா ஒரு அரசாங்கம் எழும்பி வரும். எந்த அரசாங்கம்னா அது இருக்கு பாருங்க. இதுதான் யூரோப்பியன் யூனியன். இது தனியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வசனமா எக்ஸ்பிளைன் பண்ணாதான் எப்படி இப்ப இருக்க யூரோப்பியன் யூனியனுக்கு இது ஒத்து போகுதுன்னு உங்களுக்கு சொல்லணும். ஆனா இப்ப நமக்கு அதுக்கு நேரம் இல்லை. இப்ப நம்ம இன்னைக்கு எடுத்த செய்தியை பார்க்கிறோம். ஸோ இப்போ நடக்கிற இஸ்ரேல் ஈரானிய யுத்தம் 3ஆம் உலக யுத்தமாக மாறி அதன் முடிவில் இந்த சாம்ராஜ்யம் எழும்பி வரும். இது உலக வல்லரசாக மாறும். இப்போ இருக்கிற அமெரிக்காவுக்கு பதிலாக அமெரிக்கா வீழ்ச்சி அடையும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா வசனத்திலிருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு காலையில் ரஷ்யாவும் சைனாவும் சேர்ந்து புது கரன்சி உருவானதுனால அமெரிக்கா வீழ்ச்சி அடைகிறதுன்னு நியூஸே போட்டான். அமெரிக்கா வீழ்ச்சி அடையுது. அது விழுந்தாதான் இது வரணும். ஆண்டவர் சொன்ன கடைசி சாம்ராஜ்யம் அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் எழும்புறதுக்கான எல்லா வேலையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எரேமியா நேபுகாத் நேச்சார் வருவார்னு சொன்ன மாதிரி தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சிதேக்கியா ராஜா கேட்ட மாதிரி கதை கேட்ட மாதிரி கேட்காதீங்க. ஏதோ சும்மா கதை விடுறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. ஒவ்வொரு சம்பவமும் வேதத்தில் உள்ளதுதான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் ஒளிந்து போகாது. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற தொடங்கிவிட்டது. இனி காலம் செல்லாது. இன்னும் அதே மாதிரி உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்க நிலைமை தான் கஷ்டம். உங்களுக்கு இதை அறிவிக்க கர்த்தர் சித்தம் கொண்டபடினாலே இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இந்த 1:6 யோவேல்ல சொன்ன 1:6 எண்ணி முடியாத பலத்த ஜாதி ஒன்று எழும்ப போகுது. ஏன் எண்ணி முடியாத பலத்த ஜாதி தெரியுமா? இவங்க கூட்டமைப்புல 28 நாடு இருக்குது. ஐரோப்பால இருக்கிற 28 நாடு இருக்கு. இன்னும் சில நாடுகள்லாம் ஜாயின் பண்றதுக்கு சைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உலக மக்கள் தொகையில 3/2 மடங்கு இவங்க கிட்ட போயிடுவாங்க. அந்த அளவுக்கு எண்ணி முடியாத பலத்த ஜாதியை அவங்க உருவாகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னபடி
யோவேல் 1:6 இனி நடக்கும். நம் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நடக்கும். இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை ஆண்டவர் சொல்றார். என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார். யோவேல் 1:15 வாசிங்க. யோவேல் 1:15. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. அந்த நாளின் நிமித்தம் என்ன வரப்போகிறது? இல்ல, என்ன நாள் வரப்போகுது? கர்த்தருடைய நாள் வரப்போகிறது, சமீபமாய் இருக்கிறது அப்படின்னு இருக்கிறது. கர்த்தருடைய நாள்னா என்ன? கர்த்தருடைய நாள் என்றால் நீங்கள் நினைக்கிற ரகசிய வருகை இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய நாள் என்றால் நீங்கள் நானும் நினைக்கிற ரகசிய வருகை இல்லை. ஏன்னா கர்த்தருடைய நாளை குறித்து வேதம் தெளிவா சொல்லுது. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 3:10 வாசிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வந்து உருகிப்போம். அப்போ திருடனை போல வர்றது ரகசிய வருகையா பகிரங்க வருகையான்னு கேட்டா நாம ரகசிய வருகைன்னு சொல்லுவோம். ஆனா வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 16:15. திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்க நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அடுத்த வசனம். அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மகதான் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். இது பகிரங்க வருகை பற்றின வசனம். இதோ திருடனை போல வருகிறேன்றதுக்கான வசனம் 16-15 வெளிப்படுத்தல இருக்கு. 2 பேதுரு 3:10 இருக்கு. அது ரகசிய வருகைக்கான வசனம் இல்ல, பகிரங்க வருகைக்கான வசனம். அர்மேகதான் என்கிற இடத்துல கூட்டி சேர்த்தான் அப்படின்னு. இப்போ அறிவிப்பு என்ன அறிவிப்பு வருது? 1:15 யோவேல்ல, இதோ கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாளை பத்தி வசனம் என்ன சொல்லுது? அது பகலும் இல்லை இரவும் இல்லை, மப்பும் மந்தாரமான நாள். அந்த நாளில் யார் நிலை நிற்க கூடும் அப்படின்னு இருக்கு. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவன் யார் அப்படின்லாம் இருக்கு. அப்படின்னா இது எதை பத்தி அப்படின்னு கேட்டா நியாய தீர்ப்பு நாள். அதாவது இயேசுவின் பகிரங்க வருகையின் போது பூமியானது அக்கினிக்கு இரையாய் இருக்கு. அதுக்கப்புறம் தான் 1000 வருஷ அரசாட்சி. அதுக்கப்புறம் 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு சாத்தான் கட்டவிழ்க்கப்படுதல், அதற்கு பிறகு ஒரு யுத்தம், அதற்கு பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இப்படிதான் பைபிள் சொல்லுது. இது நாம எதிர்பார்க்கிறதான சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான வசனம் இல்லை. கர்த்தருடைய நாள் நிறைய பேர் இந்த குழப்பத்தை கன்ஃபியூஸ் பண்ணதுனாலதான் ரகசிய வருகை இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கர்த்தருடைய நாள் என்பது பகிரங்க வருகை. வெளிப்படுத்தல் 16-15 இருக்கு. திருடனை போல வருகிறேன்னு சொல்றாரு. அதான் 2 பேதுரு 3:10 இருக்கு. இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி? நியாய தீர்ப்பு வரப்போது, கர்த்தருடைய நாள் வரப்போது, டூம்ஸ்டே வரப்போது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இன்னொரு அறிவிப்பும் வருது. வாசிங்க, யோவேல் 2:1 வாசிங்க. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவார்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. இதுவும் எதை பத்தி தான் இருக்குது? கர்த்தருடைய நாளை பத்தி தான் இருக்கு. அடுத்து வாசிங்க, யோவேல் 2:11 வாசிங்க. கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? இது எல்லாமே பகிரங்க வருகையில இயேசுவின் பாதங்கள் ஒலிவ மலையின் மேல் வந்து நிற்கும் பொழுது அது 2ஆக பிளந்து அர்மேகதான் யுத்தத்தை குறித்து சொல்லுது. உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி தொடங்கும். இது அதை குறித்து தான் சொல்லப்படுது. திருப்பி ஒரு தடவைக்கு 3 தடவை அதை பத்தி தான் சொல்றார். ஆனால் இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நடுவுல நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உலக பிரகாரமான அடையாளங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இதுக்கு நடுவுல சம்பந்தம் இல்லாம இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான மிக முக்கியமான எச்சரிப்பு. வாசிங்க,
யோவேல் 2:16 வாசிங்கள். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்ணுற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுவார்களாக. இது வரைக்கும் கர்த்தருடைய நாள் வருதுன்னு தான் இருந்துச்சே ஒழிய, இதுக்கு அப்புறமும் யோவேல் 2க்கு அப்புறமும் 3ஆம் அதிகாரத்திலையும் கர்த்தருடைய நாள் வருகிறது அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. 3ஆம் அதிகாரம், யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசன வாசிங்க. 3:14. நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. எல்லாமே இன்னும் வரல. அது பகிரங்க வருகையில உலகத்தில் நியாய தீர்ப்புக்கு, அதாவது ஆயிடவர் சரசாட்சிக்கு முன்னாடி வரக்கூடியதான ஒரு நியாய தீர்ப்பு, அதை பத்தி தான் அங்க சொல்லுது. இது எல்லாம் தெளிவா சொல்லிட்டு நடுவுல ஒரு வார்த்தைய வசனத்தை ஆண்டவர் நமக்கு சொல்றார், சபைக்கு சொல்றார், நேரடியா சபைக்கு. வசனம் சொல்லுது, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கொரோனாவுக்கு பிறகு 2 முக்கியமானவங்களை சபைக்கு வர வேணான்னு சொல்லி இருந்தாங்க. அதாவது எல்லாரும் கூடுற இடத்துல 2 பேர் மட்டும் வர வேணான்னு சொன்னாங்க. யார் யார் ஞாபகம் இருக்கா? ஒன்னு முதியோர்கள், இன்னொன்னு பிள்ளைகள், குழந்தைகள். இந்த 2 பேரை மட்டும் வர வேணாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. மிச்சம் எல்லாரையும் கூட்ட சொன்னாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வருகை வரப்போது எல்லாரையும் உள்ள கூட்ட சொல்றாரு. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்ணுகிற குழந்தைகளையும் சேருங்கள். இதுதான் மிக முக்கியமாக கூட்டி சேர்க்கிறது. இன்னும் சில, இந்த 3ஆம் உலக யுத்தம் இதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது சபை மீண்டும் எல்லாரையும் கூட்டி சேர்க்கிற காலம் ஒன்று வரும். இந்த சபை கூட்டி சேர்க்கப்படும் பொழுது இந்த வசனம் நிறைவேறும். இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறவையும். மணவாட்டி என்பது புதிய ஏற்பாட்டு சபையை மட்டும் குறிக்கிற வார்த்தை. பழைய ஏற்பாட்டு சபையில இஸ்ரவேல மணவாட்டின்னு கர்த்தர் சொல்லவே மாட்டார். புதிய ஏற்பாட்டு சபையை தான் உன்னத பாட்டிலையும் மணவாட்டியும் சொல்லுவாரு. புதிய ஏற்பாட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்திலையும் மணவாட்டின்னு சொல்லுவார். சோ மணவாட்டியும் மணவாளனும் புறப்படுவார்களாக அப்படின்னு இருக்கு. இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது இப்பதான் எக்காலம் ஊத ஆரம்பிக்க போறாங்க. இப்பதான் கர்த்தருடைய நாளை பத்தி அறிவிப்பு வரப்போகுது. இப்பதான் வருகை வரப்போகுதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நாள்ல தான் வசனம் தெளிவா சொல்லுது, மணவாளன் தன் அறையையும். மணவாளன் அறை அப்படின்றத எதுக்கு அர்த்தம்னா, பிதாவோட வலது பாரசத்துல யார் உட்கார்ந்து இருக்கிறா? இயேசு உட்கார்ந்து இருக்கிறார். இதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, இஸ் இன் தி ஃபாதர்ஸ் சேம்பர் அப்படிம்பாங்க. அதாவது பிதா தனக்கு ஒதுக்கின அறையில் அவர் இருக்கிறார் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன். அவர் அந்த அறையை விட்டு, மணவாட்டி தன் மறைவையும் விட்டு. எந்த மறைவு? உன்னத பாட்டு 2 சொல்லுது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே உன் முகரூபத்தை காண்பி. மணவாளன் அவருடைய பிதாவினுடைய வலது பார்சத்திலிருந்து புறப்பட, மணவாட்டி கண்மலையின் வெடிப்பிலிருந்து புறப்பட, கர்த்தரோடு கூட மணவாட்டி புறப்பட்டு மத்திய ஆகாயத்திலே சந்திக்கும்படி போகிறாள். மிக தெளிவாக இருக்கு எல்லா தீர்க்க தரிசனமும். புதிய ஏற்பாட்டிலேயே நம்ம போல எல்லா பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லி வச்சிருக்காரு அழகா. சபையின் காலத்தை கர்த்தர் மிக தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார். இப்போ மீண்டும் சபை கூட்டப்பட்டிருக்கிறது. 2:16 யோவேல் எதுக்கு சொல்லுது? ஜனத்தை கூட்டுங்கள். எதுக்காக? இனி ஜனங்கள் கூட்டப்பட்டது எதுக்காக? சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். இதுக்கு தான் சபை கூடியிருக்கு. சபை இப்பொழுது கூடியிருப்பதற்கான காரணம் என்ன? வீடு வாங்குவதற்கு அல்ல, வாசல் வாங்குவதற்கு அல்ல. எலிசா கேயாசி கிட்ட சொன்ன மாதிரி தோப்புகளையும் திராட்சை தோப்புகளையும் ஒலிவ தோப்புகளையும் தோட்டங்களையும் துறவுகளையும் வாங்குவதற்கு இது காலமா? இயேசு வருவதற்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி பரிசுத்தவான்கள் சொல்லி கொடுத்தது, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், ஆயத்தப்படுங்க. ஆனா இயேசு வர்ற காலத்துல இப்ப சொல்லி கொடுக்கிறது, எப்படியாவது ஒரு இடத்தை வாங்கிடுங்க. தயவு செய்து சொல்லுகிறேன், இது எதற்கான காலமும் இல்லை. கொரோனாவுக்கு பிறகு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாய்ப்பு சபை ஆயத்தப்படுத்துவதற்கான வாய்ப்பு.
சபை பரிசுத்தப்படுவதற்கான வாய்ப்பு. நீங்கள் பரிசுத்தப்படாதபடிக்கு சபை வேற எதற்கு ஆயத்தமாக இருந்தாலும் வருகையில போக முடியாது. ஏன்னா இயேசு வரும்போது அவரை போல பரிசுத்தராய் இருக்கிற சபைதான் புறப்பட்டு போகும். ராஜா ஒரு நாள் திடீரென்று எஸ்தரை கூப்பிடுவார். ஆனால் எஸ்தர் ஒரே ஒரு முறைதான் ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பாள். அந்த ஒரு முறை ராஜாவுக்கு பிடித்து விட்டால் அதற்கு பிறகு எஸ்தர் ராஜகுமார்த்தியாய் கிரீடம் சூட்டிக் கொள்வாள். அந்த ஒரு ராத்திரிக்கு தான் அவள் காத்திருக்கிறாள். ஆனால் அதற்காக எஸ்தர் செய்தது என்ன தெரியுமா? 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் சுகந்த வர்க்கத்தினாலும் 6 மாதம் பெண்களுக்குரிய சுத்திகரிப்பினாலும் தன்னை சுத்திகரித்துக் கொண்டாள் என்று வேதம் சொல்லுது. 12 மாதம் வருஷம் முழுவதும் எஸ்தர் தன்னை சுத்திகரித்துக் கொண்டாள். எதற்காக தெரியுமா? ஒரே ஒரு நாள் ராஜாவை பார்க்க போவதற்காக. அந்த ஒரு நாள் தான் எஸ்தரின் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாள். ராஜகுமாரத்தியாய் மாறுகிற நாள். வருஷம் முழுவதும் சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும். வருஷம் முழுவதும் சபை பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். சபைக்கான வேறொரு வேலை இல்லை. சபை ராஜாவை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிற இடம். சபைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு சொல்றேன், சபையை நடத்துறவங்களுக்கும் சொல்றேன், சபையை நீங்கள் வேற எதற்காகவும் பயன்படுத்தாதிருங்கள். வேற எதுக்கு பயன்படுத்தினாலும் ஆண்டவருக்கு பிடிக்காது. சபை கொள்ளையர் கூடாரமாய் மாறிவிடும். சபை தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிற இடம். முதியோரை கூட்டுங்கள், பிள்ளைகளையும் பாலுண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். ராஜா தன் அறையை விட்டு புறப்படுகிற காலம் வந்து விட்டது. இனி காலம் செல்லாது. எத்தனை வருஷம் நீங்க ஊழியம் பண்ணீங்க, எத்தனை வருஷம் நீங்க விசுவாசியா இருந்தீங்கன்றது முக்கியம் இல்ல. இயேசு வரும்போது அவரை சந்திக்கிற இடத்துல இருக்கிறீங்களா என்பதுதான் முக்கியம். அவர் வரும்போது கதவு திறந்திருக்கும் போது நீங்கள் உள்ளே போவீர்களா என்பதுதான் முக்கியம். கதவு அடைக்கப்பட்ட பிறகு நான் யார் தெரியுமா, நான் சபை ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இருக்கிறேன், நான் இத்தனை வருஷம் விசுவாசின்னு எத்தனை முறை கதவை தட்டினாலும் கதவு திறக்காது. திறந்திருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. திறந்திருக்கிறதுக்குள்ள உள்ள போயிட்டா சோத்திரம். கதவு பூட்டின பிறகு வரக்கூடிய ஒரே ஒரு பதில், உங்களை அறியேன். இப்ப நாம அந்த இடத்துல தான் நிக்கிறோம். எந்த நிமிஷமும் கர்த்தருடைய வருகை வரப்போகுது. நம் கண்களுக்கு முன்பாக கடைசி யுத்தம் ஆரம்பிக்க, சபைக்கு முன்னாடி உள்ள கடைசி யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இதான் இஸ்ரவேலுடைய மிக முக்கியமான யுத்தம். இதை குறித்து நாம் கர்த்தருக்கு சித்தமானால் பார்ப்போம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கண்டிப்பாக இனி காலம் செல்லாது. எப்ப வேணாலும் மனுஷகுமாரன் வருவார், வெளிப்படுவார். திடீரென்று ஒரு நாளிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு இமை பொழுதிலே அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு போக போகிறோம். அவர் சொன்ன இத்தனை விஷயங்களும் துல்லியமாய் நடக்க போகிறது என்றால் அவர் வருவேன் என்ற வாக்கு தத்தமும் துல்லியமாய் நடக்க போகிறது. அப்ப நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? இதுதான் ரொம்ப முக்கியம். வெறும் கேட்கறதுனால மட்டும் வருகையில போயிட முடியும்னு அர்த்தம் இல்ல. வெறும் நான் ஒரு ஐபிசிலையோ ஐபிஐலையோ ஏசியிலையோ ஏஜிலையோ ஏதோ ஒன்றுல நான் மெம்பரா இருக்கிறன்றது மட்டும் முக்கியம் இல்ல. சபைக்கு எவ்வளவு பேர் வரீங்கன்றது முக்கியம் இல்ல. சபையில இருந்து எவ்வளவு பேர் பரலோகத்துக்கு வரீங்கன்றதுதான் முக்கியம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, சர்ச்சுக்குள்ள போயிட்டா கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிடலான்னு. ஒரு இடத்துல கூட பைபிள் அப்படி இல்ல. இயேசு கூட இருந்தவன்லயே ஒருத்தன் போயிட்டான் நரகத்துக்கு. சபைக்குள்ள இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போயிடலாம் அர்த்தம் இல்ல. ஆனா சபை கூடி வருவதில் விட்டுவிடக் கூடாது. கண்டிப்பா வரணும். இங்கே சொல்லிக் கொடுக்கிறவைகளுக்கு நீங்கள் செவி சாய்க்கணும். நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறவைகளுக்கு நீங்கள் அபியாசப்படுத்தணும். அதுதான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். சொல்லிக் கொடுக்கிறவங்களுக்கு சொல்றேன், இது கடைசி 1 மணி நேர வேலை. இந்த 1 மணி நேரமும் கர்த்தருக்கென்று வேலை பாருங்க. உங்களை நியாய தீர்க்க போகிறது விசுவாசிகள் இல்லை. உங்களை போஷிக்கிறதும் விசுவாசிகள் இல்லை. நாம் கோலும் கையுமா இந்த ஊழியத்துக்கு வந்தபோது நம்மை போஷித்தது கர்த்தர். நம்ம யாருன்னே தெரியாத போது நம்மளை தூக்கி பிடித்தது கர்த்தர். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்திலே வரையப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளுக்காக அவங்க கொடுக்கிறாங்கன்றதுக்காக அவங்க செய்யக்கூடிய பாவங்களை தப்பிதங்களை சொல்லாமல் இருப்போமானால் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க முடியாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். மிஞ்சினது பாவமாக இருக்கும். கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான், சத்தியத்தை சத்தியம் என்று சொல்லணும், முகதாட்சியம் இல்லாம சொல்லணும், மிச்சத்தை பரலோகம் பார்த்துக் கொள்ளலாம். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். பூமியில் கிடைக்கக்கூடிய நாகமானின் சில வெள்ளி பணத்துக்காக, பிரதான ஆசாரியர் கொடுக்கக்கூடியதான சில வெள்ளி பணங்களுக்காக
பாலாக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக, அல்லது அமலேக்கியரின் ஆடு மாடுகளுக்காக, அல்லது எரிகோவில கிடைக்கக்கூடிய சில விலை உயர்ந்த வஸ்திரங்களுக்காக உங்களை விற்று போடுவீர்களானால் நீங்கள் ஒரு நாள் மரித்து போகிற காலம் ஒன்று வரும். எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, மாம்சமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, லாபமான அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி தேவ ஜனங்களோடு கூட அனித்தியமான பாவ சந்தோஷங்களை தள்ளிவிட்டு தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொள்ளுகிறவனைத்தான் கர்த்தர் உயர்த்தி மேலே வைக்க போகிறார். இன்னைக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற சபைகள், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற ஊழியக்காரர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. வேணா மனுஷனுக்கு முன்னாடி உங்களை புகழோட நிற்க வைக்கலாம், மனுஷர்கள் உங்களை புகழலாம். ஆனால் பரலோகத்தில் இடம் கொடுக்கிறவர் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார். அவர் தான் உங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறவர். அவருக்கு உண்மையும் உத்தமமாயிருங்கள், காலம் மிக சமீபம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம். நம்ம எல்லாம் எழுந்திருப்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் நான் அதை ஜெபித்து போதகர் கையில் ஒப்படைக்கிறேன். அவர்கள் தொடர்ந்து நடத்துவார்கள். நம்ம எல்லா கண்களை மூடுவோம். இப்ப யாரும் எந்த வேலையும் செய்ய வேணாம். இசை வாசிக்கிறதுல இருந்து எல்லாருமே கண்களை மூடுவோம். இது உங்களுக்காக, நமக்காக நாம் ஜெபிக்க போகிற நேரம். இதுவரைக்கும் செய்தியை கேட்டோம். இதுதான் ஒப்பு கொடுக்கிற நேரம். 1 கொரிந்தியர் 11 சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஒருவேளை கிறிஸ்துவின் வருகை இன்று இருக்குமானால் நானும் என் வீட்டாரும் நானும் என் சபையும் இந்த வருகையில் போக முடியுமா? கிறிஸ்துவை சந்திக்கிற இடத்தில் நாங்கள் இருக்கிறோமா என்று சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. யாரும் யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் இது இல்லை. ஒரே டினாமினேஷனுக்குள்ள இருந்தாலும் ஊழியக்காரர்களுக்குள்ளே ஒருத்தரை ஒருத்தர் நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் இது இல்லை. இது நம்மை நாமே நியாயம் தீர்க்கிற காலம், நிதானித்து அறிகிற காலம். கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட புறப்பட்டு போகிற கூட்டத்தில் நான் இருப்பேனா? இதுதான் என்னுடைய கேள்வி. என் ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தருக்கு முன்பாக மறுரூபமாகுமா? என் சரீரம் மீட்படையுமா? என் ஆத்மா ரட்சிப்படையுமா? என் ஆவி தேவன் தந்த இடத்துக்கு போகுமா? என் ஆத்மா அவரை நோக்கி வாஞ்சிக்குதா? என் ஆத்மா மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கிறதா? நம்ம நாம நிதானிப்போம். வேற எதையும் இப்ப யோசிக்க வேண்டாம். ஒருவேளை உங்களுடைய ஆத்மா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான ஆவியானவர் இன்னும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான பலகீனங்களை, குற்றங்களை, மீறுதல்களை உணர்த்துவாரானால் இது ஒப்பு கொடுக்கிறதான ஒரு நேரம். சுயநீதி பரலோகத்துக்கு கொண்டு போகாது. சுயநீதி ஒரு நாளும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆதாமின் சுயநீதி அவனை மரணத்துக்கு நேராக நடத்திவிட்டது. சவுலின் சுயநீதி அவன் ராஜ்யபாரத்தை எடுத்து விட்டது. ஒரு நாளும் சுயநீதி நமக்கு மேன்மை பாராட்டாது. நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவானாகில் அவன் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தி இருப்பாரானால், இந்த வருகைக்கு நான் இன்னும் ஆயத்தப்படலை, எனக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் பலகீனங்கள்லாம் இருக்கு, எனக்குள்ளே இன்னும் மாம்சத்தின் கிரியைகள் இருக்கு, கர்த்தர் விரும்புகிற ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் எனக்குள்ளே காணப்படலை, கர்த்தர் வரும்போது நான் நிற்க முடியாது அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா, நாம கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் வரும் பொழுது நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கிறவான்களாய், பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. நான் என்னுடைய நீதி நிமித்தம் உங்களிடத்தில் வரவில்லை ஆண்டவரே. எங்களுடைய நீதி உமக்கு முன்பாக அழுக்கான கந்தையாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். எங்கள் பரிசுத்தம், எங்கள் நீதியை உங்களிடத்தில் கொண்டு வரவில்லை. உங்க பரிசுத்தம், உங்க கிருபையை நம்பி உங்களிடத்தில் வந்து நிற்கிறோம். ரத்தத்தின் மூலமா தைரியமா கிருபாசனத்துக்கிட்ட நாங்க வர்றோம் ஆண்டவரே. ஒரு விசை எங்களை சுத்திகரிங்கப்பா, ஒரு விசை எங்களை சுத்திகரிங்கப்பா. நீர் வரும்பொழுது நாங்கள் மட்டுமல்ல, எங்களை நம்பி கொடுத்த குடும்பம், எங்களை நம்பி கொடுத்த சபை, எதையும் நாங்கள் விட்டுட்டு வந்துடக்கூடாது ஆண்டவரே. எங்களை நம்பி கொடுத்தவைகளில் ஒரு ஆட்டை கூட நாங்கள் தவற விட்டு விடக்கூடாது ஆண்டவரே. இந்த உலகத்தின் மேன்மைக்காக, உலகத்தின் ஆசாபாசங்களுக்காக, உலகத்தில் கிடைக்கிற அற்ப ஆதாயத்திற்காக, பரலோகத்தில் உம்மிடத்திலிருந்து கிடைக்கிற சாட்சியை நாங்கள் இழந்து விடக்கூடாது ஆண்டவரே.
எப்படியாவது உடைய வாயிலிருந்து உண்மையும் உத்தமம் உள்ளவனே என்ற சத்தத்தை நாங்கள் கேட்டுறோம் ஆண்டவரே. கிருபை பாராட்டும், கிருபை பாராட்டும், கிருபை பாராட்டும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலே கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் வரும்பொழுது உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அத்தனை பேரும் காணப்பட கிருபை பாராட்டும். நீங்க வருகிற காலம் சமீபமாயிற்று. இதோ நாங்கள் வாசப்படியில் நிற்கிறோம் ஆண்டவரே. இனி உங்களை தட்ட விட மாட்டோம். எங்கள் கதவுகள் திறந்திருக்கிறது. நீர் வரும்பொழுதே நாங்கள் உமோடு கூட பிரவேசிப்போம் ஆண்டவரே. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிற இடத்துல நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் வரும்பொழுது அந்த இமை பொழுதை தவற விடாதபடி நாங்கள் உமோடு கூட பிரவேசிக்க கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வருகை தாமதிக்குமானால் மாலையும் நாளையும் சந்திக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.